வணக்கம் திவார். வணக்கம் சதீஷ். வணக்கம் நிவேதன். நிவேதன் அது நான் என்ன செய்ய இனி வழக்கம் போல் நான் முந்தி ஒருக்கா முதுகில் குத்துற மாதிரி அவர் பதில் முதுகில் குத்திட்டாருன்னு சொல்கிறாரு. பார்ப்போம் என்ன. அவரால் இன்னைக்கு ஏதோ பொண்ணு பார்க்க போகிற மாதிரி ஏதோ ஒரு கதவுன்னு சொன்ன மாதிரி இருக்குது. இங்கே அவன் கூட்டிட்டு வந்து என் கண்ணில் காட்டுற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். கடைசி எபிசோடில் ஒருத்தர் கமெண்ட் ஒன்று போட்டிருந்தார். நீங்கள் அந்த கமெண்ட்டை பார்த்தீங்களா? என்னது ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஒரு தனியாக இருக்கிற மனுஷன். இந்த எபிசோடில் இதுக்கு முதல் எபிசோடு இருக்கு அவர் கமெண்ட். ஒரு தனியாக இருக்கிறவன் என்னது அந்த நான் இருக்கிறவன் வாழ்க்கையோ என்னமோ இது எனக்கு விளங்குது நல்லா, அவன் கஷ்டம் என்னது புரியுது என்னமோன்னு போட்டிருந்தாரு. யார் நிவேதனை பற்றியா? நான் கேட்டேன் யாரை பற்றி போட்டிருக்கீங்கன்னா வேற யாரை பற்றி போடுற நிவேதனை பற்றி தான் போட்டிருக்கேன். இது நான் பார்க்கல. ஒரு கமெண்ட் ஒன்று இருந்துச்சு அதில். அப்படி அப்போ தகவல் போய் மக்களுக்கு சேர்ந்துருச்சு. கூடிய சீக்கிரம் சரி வந்து சோசியா சொல்லிட்டாரு. உண்மையாக பொண்ணு பார்க்க வாய்ப்பு இல்லை. ஏய் இப்போ நாங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோமே. வாய்ப்புகள் இருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குன்னா வீடியோ பார்த்து நினச்சிருப்பேன் டேய் ஒரு நாள் லீவ் போட்டா அது நான் ஏற்கனவே சொல்லி போட்டா என்னைய மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் பொல்லைய வைக்கவும் இல்லை, அறிவிச்சு தான் செஞ்சான். சரி, நிவேதன் இல்லாத இந்த நாள் நீங்க எதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறீங்க? உங்களோட மனசுக்கு எப்படி இருக்குது இப்ப? இல்ல, இந்த நிவேதன் இல்லாத நாள் வந்து எனக்கு என்னன்னு சொன்னா, நான் அந்த அம்பானி டு வெட்டிங்கை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி யார் யார் இந்த வெட்டிங்க்கு வரா போறாங்க. நிவேதனுக்கு தான் நடக்குது இல்ல, அம்பானி அது பார்ப்போம். அதுல ரீசெண்டா ஒரு நாள் அழகான படம் வந்துருந்துச்சு, அட்லி விட்டு படம் ஒன்று வந்துருந்துச்சு. அதுல ஒரு மேட்டர் வந்துச்சு பாஸ். அட்லி வந்து அதில் வந்து ஒரு 10 மினிட் குறும்படம் ஷூட் பண்ணி கொடுத்தானா? ஆமாம், அது அந்த அன்னைக்கே வந்து செஞ்சு கொடுத்த ஒரு சீன் ஒன்று இருக்குது தான் அவருக்குன்னு. அதனால தான் அவன் உண்மையில மொத்த வெட்டிங்க்கு அட்லியை கூப்பிட்டுருக்குறானுங்க. ஆனால் அட்லியோட ஒரு 4-5 காஸ்டியூமில் அந்த வெட்டிங்கில் இப்போ நேற்று கண்டு வேட்டியோட இருக்க ஒரு வீடியோ நீ காலையில் பார்த்தேன். அப்போ அந்த ஒரு படத்துக்கு கீழே போட்டிருக்கானுங்க, டே கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இவன் மட்டும் இன்னும் போகாமல் இங்கே என்னடா சுற்றிட்டு இருக்கிறான். நான் நல்லதாக நான் உடுத்தி 4 ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு. அவங்க எல்லாம் கேமரா பின்னுக்கு இருக்கவங்க, யார் அவங்கள உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்குது ஆசை அழகு பார்க்க போகிறேன். வாய்ப்பு சந்தோஷமாக போயிட்டு மாடல் மாதிரி நின்று எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே. திரும்ப மறுபடியும் அழகாக போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தால் தான். இப்போ இதே விஜய் அஜித் யாராவது இருந்தால் அவங்க போகிற இடத்துல வளைச்சு எடுப்பாங்க. எங்கே இவர் ஆனால் பயப்புள்ள செட்டில் ஆயிடுச்சு. அப்படி அவர் கலராக உடுத்திட்டு வந்து செட்டில் ஆகிட்டாரு. இல்லை, எனக்கு அதை விட நான் இதில் பார்த்தது என்னென்னு சொன்னால், அந்த அபிஷேக் பச்சனும் யார் அவரோட ஒய்ஃப், ஐஸ்வர்யா பேர் மறந்துச்சு. ஐஸ்வர்யா இல்லை, அமிதாப் பச்சன், சாரி, அமிதாப் பச்சனும் அவரோட ஒய்ஃபும், அவங்க 2 பேரும் ஜெயா பச்சன். இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வெளியே வந்துடுறாங்க. ஐஸ்வர்யா ராய் மகளோட கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க. அபிஷேக் பச்சன் தலைவர் போய் ஸ்டெப் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம். அப்போ இவங்க வார நேரத்தில் அபிஷேக் பச்சன் அந்த கல்யாணத்துக்கு வரல நினைக்கிறேன், ஷூட்டிங் எதுவும் போல் இருக்குது. பட் இவங்க 2 பேரும் வேறு டைமில் தான் உள்ளுக்கு வராங்க. அப்போவே போட்டுட்டானுங்க அபிஷேக் பச்சனை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறாங்க இல்லையாங்கிற உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. இந்த இடத்துல அமிதாப் பச்சன் எங்கேயோ பார்த்து திரும்பிட்டு போகிற ஒரு வீடியோவும் ஐஸ்வர்யா ராய் வேறு எதுக்கும் ரியாக்ட் பண்ணுற ஒரு வீடியோவும் ஒன்றா போட்டு இந்த பார்த்தீங்களா இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்க சண்டையை, அதுதான் அபிஷேக் பச்சன் பார்த்தும் ஐஸ்வர்யா ராய் பார்க்கல அப்படின்னு சொல்லி அது வேறு வீடியோ, இது வேறு வீடியோ. யூடியூப்பில், இது ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ போயிட்டுருக்குது, இருந்துருக்கான்ருக்கேன். இதில் கீழே என்னென்னு சொன்னால் எனக்கு என்ன, இதில் கமெண்ட் பண்ணுறவனுங்க அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு தெரியணும், இந்த வீடியோ நீங்கள் முழு வீடியோ எங்கேயாவது இடத்துல பார்த்துருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் ரியாக்ட் பண்ணுற விதத்துக்கும் இவன் இருக்கிற இடத்தையே நீங்கள் கொஞ்சம் சம்மந்தம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். பட் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒன்று அப்படி வந்திருக்கு தானே, அந்த ஹிட் ஆகிறதுக்கான ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்குது டிக்டாக்ல. இப்போ சொல்லுமே, நான் பாலை வீசுகிறேன்னு சொல்லி ஒரு மெயினான ஒரு ஃபேமஸான ஒரு படத்துலேயே இங்கே இருந்து எடுத்து நான் அந்த பாலை வீசுகிறேன் ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த சீனில் வீசுகிற மாதிரி சீனில் பாலை பிடிக்கிற ஒரு சீன் ஒன்று வரணும், அதை நீங்கள் தான் பிடிக்கிறீங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து கண்டினியூ பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் மாதிரி அது இப்போ ட்ரெண்டில் அப்படி போட்டால் ரீச் ஆகிறது கூடன்னு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஒன்று செஞ்சுக்கிட்டு போகிறானுங்க டிக்டாக்ல. கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி இருக்கிறது ஒன்று தான். பட் அதை எதையுமே தேடி பார்க்காம எதையும் சொல்லாமல் சரசரன்னு கமெண்ட் பண்ணிட்டு போகிறவனுங்கன்னா இருக்கிறானுங்க. இது தான் என்னது இந்த நாடகம் நடிக்கிறன ஆட்டக்காரனுங்க குடும்பங்களில் இதான் வாழ்க்கை இருக்கும், இப்படித்தான் இந்த குடும்பங்களோட வாழ்க்கையில் சீரழிஞ்சு போகும், கூத்தாடிகளோட வாழ்க்கைகளில் என்றைக்குமே அது 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 ஏன் நடிகர்கள் இதை போயிட்டு உடனே கூத்தாடிகள் நாசமாக போவாங்க. அப்படி அது என்ன ஆசை? அந்த கூத்தாடிகளோட கல்யாணம், இந்த யாரோட்டும் ராதிகாவட்டும் வரலட்சுமியோட கல்யாணத்திலையும் போயிட்டு அந்த 2வது புருஷனை 3வது பொண்டாட்டினா அந்த எழுதுறதுலேயே அவனோட வன்மம். எனக்கு அதில் சைக்காலஜி தெரிஞ்சு கூட உங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அவளை கண்டதும் இல்லை, இனிமேல் காண போகிறதும் இல்லை. ஏன் அவ்வளோ ஒரு இது கோவம் உங்களுக்கு ஆகவே இல்லை?
இப்போ அவ கல்யாணம் கட்டுறதுங்கிறது அவங்களோட பர்சனல் லைஃப் தானே. அது அந்த அந்த இப்போ வரலட்சுமி கல்யாணம் கட்டுறதுங்கிறது அவரோட பர்சனல் லைஃப். பட் ஆனால் அந்த லைஃபுக்குள்ளே போயிட்டு அதை கேவலமாக எழுதி அதுக்குள்ளேயும் கீழே கேவலமாக கமெண்ட் பண்ணி 2வது மகள் டு 3வது கேட்குற நேரமே தலை சுற்றுதுன்னா பார்க்காத, தலை சுற்றுதுன்னா கேட்காது, முடிஞ்சு போச்சு தானே. இல்லை சீரியஸா என்னது இந்த வீடியோ எல்லாம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இன்னொரு மீம் வீடியோ வந்துச்சு. அந்த அந்த அதே வெட்டிங்க்கு தலைவர் வந்திருக்காரு, ரஜினிகாந்த் வந்திருக்காரு. ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க போல், ஐ திங்க் ஸ்டேர்ஸில் ஏறி போகிறாங்க. அவரும் அவரோட ஒய்ஃபும் போகக்குள்ள ஒய்ஃப் முன்னுக்கு போயிட்டாங்க. இவர் போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் அடித்து யாரையோ பார்த்துட்டு அப்படியே பாய் காட்டிட்டு இப்படி அந்த மாதிரி வாயை பொழந்து பார்க்குறாரு. யாரோ தெரிஞ்ச ஆளை பார்க்குறாரு போல இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, அதை எடிட் பண்ணிட்டு அப்படியே சாப் பண்ணிட்டு இந்த பக்கம் ஆட் பண்ணுறாங்க. முன்னுக்கு ஒரு மேடையில் ஒரு 5 புள்ள தாவணி போட்டு ஆடுது. அப்போ இவர் அதிர்ச்சியாகி அவங்கள பார்க்குறாங்க. கலர் கிரேடிங் சரியாக இருக்குது. அந்த வீடியோ இந்த வீடியோ ஒரே வீடியோ மாதிரி தான் இருக்கு. அப்படி சிங்க் ஆகி வருது. அவர்கிட்ட மூஞ்சு நல்லா பனி மூஞ்சொண்டு எதை பார்த்து சிரிச்சாரு தெரியல. நல்ல ஒரு பனி மூஞ்சொண்டு இப்படி அந்த பக்கம் அவளுக்கு ஆடுறாளுக்கு. அப்படி சிங்க் ஆச்சு. பஸ் நீ இந்த பச்சன் குடும்ப காய்களுக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக போகுது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முந்தி இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னுக்கு உங்களோட சுற்றி இருக்க இடங்கள்லேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்கிறதுக்கான அபிலிட்டி வாய்ப்பு ரொம்ப குறைவு. நீங்கள் ஒரு புக்கை வாசிச்சு ஆகணும், இல்லை டாக்குமெண்ட்ரி ஒன்று போகணும், இல்லாட்டி படித்தே ஆகணும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்படி இல்லைன்னு நீங்களாம் தேடி போய் எடுக்கணும். அதுவும் இப்போ உங்களுக்கு இப்போ ரத்தத்தில் இருக்க இந்த சாமா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணுமா இருந்தால் அதை மட்டும் தேட முடியாது. ரத்தத்தை பற்றின முழு ஆர்டிக்கலையும் வாசிக்கணும். அப்படி இருந்துச்சு இல்லையா? அப்போ அந்த நாலேஜை எடுத்துக்கொள்கிறதுக்கான தடங்கள் பேரியர் இருந்தனால தான் உலக பாப்புலேஷனில் முட்டாள்தனம் அறிவிலித்தனம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ காமனாக இருந்த ஒரு கன்செப்ஷன் என்னென்னு சொன்னால் பரவலான அளவில் தகவல்கள் கிடைக்க தொடங்கிட்டுன்னு சொன்னால் உலகத்தில் மடத்தனம் அறிவிலித்தனம் இதெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சாங்க. இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் யூ ஹேவ் அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். ஆனால் அதில் எந்த சேஞ்சும் வரல. அப்போ முட்டாள்தனத்துக்கும் தகவல் கிடைக்கிறதுக்கான அபிலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. அது உங்கள் இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்ட ஒரு. ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ பிளட்டை பற்றி, பிளட்டில் இருக்க ஒரு செல்லை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீங்க தானே. இப்போ முந்தினா பிளட்டை ஃபுல்லாக படித்தா தான் அந்த செல் சம்மந்தப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிற ஒருத்தன் அதை தெரிஞ்சுட்டு பெரிய பருப்பாட்டம் கதைக்க ஆரம்பிக்க நேரம் முன்னுக்கு சில நேரம் இதோட ரியாக்ஷனுக்கு ஒரு வேறு பேஸ் ரீசன் ஒன்று முன்னுக்கு இருக்கும். அவன் அதை தேடி இருக்கவே மாட்டான். இல்லை உனக்கு கேன்சர் தான் வந்திருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த லைனில் அதுதான் இருக்கும். அதை மட்டும் படிச்சுட்டு ரைட் ஓகே இது கேன்சர் தான். இப்போ நீங்கள் இந்த ஆன்லைனில் போயிட்டு ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க தானே, ஃபிட்னஸ்னால் என்னது அதெல்லாம் அவங்க சொல்கிற நீங்கள் எடுத்து இப்போ நீங்கள் ஒரே நேரம் உங்களோட அல்காரிதம் நீங்கள் ஃபிட்னஸ் சைடில் டியூன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃபிட்னஸில் ஆர்வம் உள்ள ஒரு ஆள் உங்களுக்கு இதை பற்றின கண்டென்ட் வேணுன்ற மாதிரி உங்களோட அல்காரிதம் டியூன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வாரம் ஒரு 10 வீடியோ பாருங்கள். 10 வீடியோலையும் ஒரே விஷயத்துக்கு 10 காரணம் 10 தீர்வு சொல்லுவான். அதுவும் எப்படி சொல்லுவான்னு சொன்னா இதுவும் காரணம் இதுவும் தீர்வு சொல்ல மாட்டாங்க. இதுதான் காரணம் இதுதான் தீர்வு அப்படின்னு 10 பேரும் சொல்லுவாங்க. ஒருத்தன் சொல்லுவான் வாழைப்பழம் சாப்பிடுன்னு, ஒருத்தன் சாப்பிடாதுன்னு சொல்லுவான். சொல்ல வாழைப்பழம் சாப்பிட்டு தான் நீ செத்தே போற அப்படின்னு. இல்லை அந்த அதில் மெயின் இது நான் எங்கே பார்ப்பேன்னா வீட்டில் சில நேரம் எங்கள் அம்மா இப்போ இருமல் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த கிழமை ஒரு மருந்து சொல்லுவாங்க. இதுக்கு இருமல் தொடர்ந்து இருந்தால் இந்த மருந்து இது செஞ்சு, அதாவது இந்த கை மருந்து ரெமெடிஸ், இந்த கை மருந்து ரெமெடி அடுத்த கிழமையான நேரம் மாறிடும். இது செஞ்சால் சரியாக சரி வரும்னு. அதுக்கடுத்த கிழமைக்கு ஒருக்கப்புறம் இன்னொருத்தருக்கு யாருக்காவது இருமல் வந்தால் வேறொரு ரெமெடி வரும். நீங்கள் சொன்ன அதே கதை தான். இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொருத்தையும் சொல்கிற ரெமெடியும் ஒவ்வொருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. சீரியஸாக அதில் நிறையா ரிசர்ச். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. எடுத்த எடுப்பில் சொல்லுவாங்க அக்கார்டிங் டு ரிசர்ச், அக்கார்டிங் டு சயின்ஸ் அப்படின்ட்டு வருவானுங்க. எந்த ரிசர்ச், யார் சொன்னா, என்ன கண்டெக்ஸ்டில் பண்ணாங்க, அது எதுக்காக பண்ணப்பட்ட ரிசர்ச் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பொதுவாக சொல்லிடுவானுங்க. பொதுவாக எக்ஸாம்பிள் சொல்லுமே சொல்லிடுவாங்க, அவகாடோ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்களும் நல்லது. அவகாடோ அலிகேட்ட பேர் தானே, ரைட்டு, நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு ரிசர்ச்சில் வருது. அப்போ அதுக்காக நீங்கள் எதுக்கு எல்லாரும் அவகாடோ சாப்பிட சொல்ல முடியாது. அது எங்களுக்கு ஒரு இண்டிஜினஸ் பழம் கிடையாது, எக்ஸ்பென்சிவ் அதெல்லாம் இருக்குது.
அதை பண்ணது அந்த நாட்டில் இருக்க பண்ணியிருப்பான், அவனோட ஊரில் அது வந்து மாங்காய் தேங்காய் மாதிரி கிடைக்கதா இருக்கும் பண்ணியிருப்பான். அப்போ அதில் ஈக்குவலாக தான் இங்கே நீங்கள் பார்க்கணும். அந்த ரிசர்ச்சில் அப்படி சொல்லி அந்த ஒரு ரிசர்ச்சை எப்படி எடுத்து வாசிக்கணும், அதில் சொல்கிற டேட்டாவை எப்படி எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணி புரிஞ்சு கொள்ளணுன்ற அறிவு இல்லாதவனுக்கு எல்லாம் எடுத்து அந்த ஒரு லைனை வாசிச்சுட்டு டக்குன்னு வந்து இங்கே சொல்கிறாங்க இந்த அங்கே போட்டிருக்கு செய்யுங்க அப்படின்னு. அப்போ அந்த 1 minute வீடியோக்குள்ளே அதை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வேறு ஆங்கிளில் போயிடுவீங்க. ஆனால் இது உண்மையாக பெரிய அநியாயம் செஞ்சிருமா. இப்போ யோசிச்சு பாருங்க, இது நான் வந்து கிட்டத்தட்ட எங்கேயோ ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசித்தேன். அது என்னன்னா என்ஷிட்டிஃபிகேஷன் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்படின்னா என்னென்னு சொன்னால் இன்டர்நெட்டுங்கிற அந்த ப்ராடக்ட் அந்த விஷயத்தை அந்த கான்செப்டை வேணும்னே டெலிபரேட்லி மோசமாக்கிட்டு போகிறாங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸு. எக்ஸாம்பிள் பார்ப்போம் சரியா. ஆரம்பத்தில் இப்போ நாங்கள்லாம் ப்ரைமரியில் இருக்கையில் நாங்கள் இன்டர்நெட் வந்த புதுசில் 3Gக்கு எல்லாம் முன்னுக்கு காலத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு. நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் இருந்த எல்லா டூலுக்கும் கிளியர்லி டிஃபைன்டு பர்பஸ் இருந்துச்சு. ரொம்ப தெளிவான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சு. நீங்கள் ஏன் இதை பாவிக்கிறீங்க, எதுக்கு பாவிக்கிறீங்க, அது இருந்துச்சு. அதை நீங்கள் அதுக்கு தான் பாவிப்பீங்க. அதற்கு தேவையான பலன் 100% கிடைக்குதான்னா ஸ்பீட் பிரச்சனை இருந்துச்சு, எஃபெக்டிவ்னஸில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதுகள் இருந்துச்சு. அப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் கூகுள் சர்ச், யாஹூ இருந்துச்சு, கூகுள் இருந்துச்சு, MSN சர்ச் இருந்துச்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ரைட்டா? அந்த நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் கூகுள், யாஹூ, MSN எல்லாத்துலேயுமே உங்களுக்கு உடனே சர்ச் ரிசல்ட்ஸ் வரும். அவங்களோட அந்த சர்ச் என்ஜின்ஸுக்குள்ளே க்ராலர்ஸ்னு ஒரு சாமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போயிட்டு நெட்டில் போய் தேடி நீங்கள் கொடுத்த கீவேர்ட்ஸை வச்சு உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். ரொம்ப சிம்பிள் சிஸ்டம். அந்த தேடிக்கிட்ட எடுத்துகிட்டு வர ரிசல்ட்டோட தரம் மாறுபடும், அந்த சர்ச் என்ஜினோட குவாலிட்டியை பொறுத்து. MSN யாஹூ அவங்கள விட கூகுளோட சர்ச் என்ஜின் கொஞ்சம் தரமாக இருந்ததுனால அவங்க பெட்டர் ரிசல்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் அல்டிமேட்லி இந்த எல்லா சர்ச் என்ஜினுக்கும் ஒரே ஒரு பர்பஸ் தான், நீங்கள் கொடுக்குற ஒரு குறிப்பிட்ட ஒரு கீவேர்டுக்கு அந்த வார்த்தைக்கு சரியான சாமான கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டிடணும். அப்போ அவங்களோட லட்சியம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் இன்டர்நெட்டில் ஒரு சாமா தேடுறவனுக்கு தேடுற சாமா உடனே கிடச்சிடும். இன்டர்நெட் ஒரு பலனுள்ள டூலாக இருக்கணும், ரைட்டா? ஓகேவா? அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் 10 years 15 years 20 years. இப்போ நீங்கள் போயிட்டு கூகுளில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாஹூ, MSN எல்லாம் படுத்துருச்சு. இப்போ மொனோபொலி, முதலாவது ஒரு மொனோபொலி ஃபார்ம் ஆகிறதே ஒரு ஆபத்து. எந்த இண்டஸ்ட்ரியிலையும் மொனோபொலி ஃபார்ம் ஆகிறது ஆபத்து. ஃபார்ம் ஆயிடுச்சு. சர்ச் என்ஜின் 100% கூகுளுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகிற ரிசல்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேவையான ரிசல்ட் தானா, சரியான ரிசல்ட் தானா, இந்த 2 கேள்விக்கும் உங்களுக்கு 100% ஷுவர் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ SEO செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால என்னோட பேஜை உங்களுக்கு முன்னுக்கு காட்டுறதுக்கு நானே புஷ் பண்ணி கொடுக்க ஏழுங்கிற நேரத்தில் நான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் வாரம் ஒரு 3 நாள் எப்படியுமே அந்த அட்டோட வாரதுகள் அந்த இது தான் நமக்கு தேவையான சில நேரம் 5வது 6வது இடத்துல தான் சில நேரம் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருந்திருக்கு, நானாக பார்த்துருக்கிறேன். அது அந்த வார்த்தையே எப்படி ஒரு கள்ளத்தரமான சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனுங்கிற ஒரு சர்வீஸே இருக்கக்கூடாது. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் தான் என்னது? ஆப்டிமைஸ் த சர்ச் என்ஜின் டு லுக் ஃபார் த ட்ரூத். சரியா? சர்ச் என்ஜினை இந்த தேடல் இயந்திரத்தை சரியான உண்மையை தேடுறதுக்கு தயார்படுத்துங்க, பயிற்சிப்படுத்துங்க. அதுதான் சர்ச் என்ஜின். ஆனால் அவங்க அதை எது செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்கடா ஐட்டத்தை புஷ் பண்ணுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த அப்ரோச்சே தப்பு இல்லையா? அப்போ என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் எஃபெக்டிவாக போய் சொல்லு, அவன் என்ன கேட்டாலும் என்கிட்ட வந்துடணும், என்கிட்ட அங்கே வரணுமா இருந்தால் என்னென்ன செய்யணுமோ அந்த அவ்வளோ போய். இப்போ நான் இருமல் மருந்து தேடுறேன்னு சொல்லு, எந்த மருந்து இருமல் மருந்தோ இல்லையோ, ஆனால் இருமல் மருந்து தேடுறவனுக்கு எந்த ப்ராடக்ட் என்னால் விற்க முடியும் வேற ஒரு காரணத்துக்காக. அப்போ நான் எந்த ரிசல்ட்டை வர வைப்பேன், இருமலை விடுங்க இதை பாருங்க அப்படி வந்து காட்டுறது. அப்போ இதில் ஆரம்ப கட்டம் என்னென்னு சொன்னால் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னுக்கு கூகுளில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ள லெஃப்ட் சைடில் ரிசல்ட்ஸ் வரும், ரைட் சைடில் ஸ்பான்சர்ட் ரிசல்ட்ஸ் வரும். ஆட்ஸ் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அநியாயம் பண்ணான் பாஸ். அந்த அட் எல்லாம் எடுத்து மேலே போட்டான். முதல் 3 அட்டுன்னு எழுதி அப்புறம் ரிசல்ட் வரும். இப்போ எல்லாமே பிளர் ஆயிடுச்சு. வாரதெல்லாம் ரிசல்ட் தான், நீ நான் சொல்கிறதான் விட அதை பார்த்தா நம்ப அப்படின்னு. இல்லை அதோடு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரம் சர்ச் பண்ண ஆரம்பித்தோன்னு இப்போ நான் எனக்கு இதில் மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எங்கன்னு சொன்னால் கூகுள் சர்ச்சை விட மற்ற இடங்களில் ஒரு சப்பாத்து பார்த்தேன், ஒரு ஷூவை பார்த்தேன், ஒரு கடையில் போட்டிருந்த ஷூவை. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும்
வாங்கிட்டியாங்கிற மாதிரி, இந்தா பாரு இன்னொரு ஷூ இருக்குது, இந்தா பாரு இன்னொரு ஷூ இருக்குது, இதை பாரு இந்த ஷூவை வாங்கு, இது வாங்கு இந்த ஷூவை வாங்கு. அதாவது கடையில் போனால் கூட இந்த இந்த வேர்ல்ட் மார்க்கெட்டில் கூட நம்மளை அவ்வளோ கரைச்சப்படுத்த மாட்டான். நீங்கள் கடையை கடந்து போனால் விட்டுருவாங்க, நீங்கள் கடக்கிற வரைக்கும் வதப்போங்களே, கடந்து தான் விட்டுருவாங்க. நல்ல மனசு. அட்லீஸ்ட் உங்களுக்கு திரும்பி அவனுக்கு மாட்டேப்பா அப்படின்னு சரி சொல்லேலும் உங்களுக்கு. இதில் அப்படி சொல்லி இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் வாண்ட் டு see this ad about, ஏன் வேணாம் கொல்லுங்களேன், அதையும் சொல்லணும் அவனுக்கு. வேணாண்டா. அதுவும் எப்படி அந்த எக்ஸ் பட்டனை ஒழிச்சு வைப்பானுங்க பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, கடுப்பாக அதை பார்க்கல. அது அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறமே ஒழிஞ்சு நமக்கு வேணுங்கிற மாதிரி அவங்க இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இன்டர்நெட் வந்து முதல்ல வெறும் ஒரு தகவல் தளமாக மட்டும்தான் இருந்துச்சு, அது அவங்க வந்து வியாபார தளமாக மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு விளங்கிட்டு இங்கே வந்து தகவல் இருக்குது, தகவலை பார்க்க ஆக்கள் வராங்க. ஒரு இடத்துல ஆக்கள் குவியா, இப்போ ரொம்ப சிம்பிள், ஒரு இடத்துல ஆக்கள் குவிஞ்சா அங்கே போயிட்டு பாசி மணி ஊசி மணி விற்கிறதுக்கோ தகரடப்பா விற்கிறதுக்கோ யாராச்சும் 10 பேர் வருவாங்க. இல்லை அதான் இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட கிட்டத்தில் போன 2 கிழமை முன்னுக்கு எங்கள் பன்சலையில் பெரஹாரம் நடந்துச்சு. ரைட்டு. அன்றைக்கு பெரஹாரம் காலையில் பெலூன் விற்கிறவங்க இருந்துட்டு கடலை விற்கிறவங்கலேருந்து வடை விற்கிறவன் ஐஸ்கிரீம் விற்கிறவன் எல்லாம் வந்து அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா அவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் அதே தான் இன்டர்நெட் நடக்குது. எல்லாரும் இல்லை இங்கே தான் இருக்கீங்களா, இந்தா போகிறேன் சொசைட்டிக்கு அப்படின்ட்டு அப்படின்ட்டு இவங்க அவ்வளோ பேரும் கொண்டு இங்கே கடையை வச்சுட்டானுங்க. அப்போ அதில் அவங்க கடையை வைக்க தப்பு கிடையாது. பிரச்சனை என்னென்னா, தே ஆர் சேஞ்சிங் த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இன்டர்நெட் டு ஃபிட் தட் ஸ்டாண்டர்ட். அந்த என்ன சொல்கிறது, இப்போ ஃபீஸ்டில் நீ நடந்து போய்கிட்டு இருக்குள்ள அங்கே ஒரு பலூன் கடை தான் பரவாயில்ல, இப்போ கண்ணு முன்னு வந்து பலூன் அடிச்சு வேணாண்டா இருக்குல்ல, வேலை வெட்டி சாமி அப்புறம் பலூனை பாருங்க தம்பி. அந்த ஒரு படத்தில் சீன் இருக்கு, நாசர் மேலே தேங்காய் விளக்குள்ள காப்பாற்றி தள்ளி விட்டோன்னு அது விவேக் மேலே விழுந்தோன்னு, அது அம்மா வந்து உங்களை காப்பாற்றினாங்க, அவங்க மட்டும் இல்லைன்னா அது கிடக்கட்டா. அந்த ஸோ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்நெட் இஸ் கைண்ட் ஆஃப் லாஸ்ட் நவ். அந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜினில் எப்படி போகுதா, ஸோ சர்ச் என்ஜினில் யூ கேன் நோ லாங்கர் சர்ச் ஃபார் இன்ஃபர்மேஷன் த வே யூ வாண்ட், யூ ஆர் பீங் கைடட் டு லுக் ஃபார் சர்டன் திங்ஸ். நான் தேடுறேன் எடுத்து கொடுறேன் அப்படின்னு சொல்லாமல் இங்கே வாங்க இப்படி வாங்க சார் இப்படி வாங்க அப்படின்னு சர்ச் என்ஜினிங்களே கூட்டிகிட்டு போகுது. இப்போ அப்படி மாற்றிட்டானுங்க, பெரிய பிரச்சனை ஒன்று அது ஃபர்ஸ்ட் திங், ரைட். அப்படியே அடுத்த பக்கம் பாருங்கள், சோஷியல் மீடியா, ரைட்டா. சோஷியல் மீடியா நீங்கள் தான் பயணியர் செட்டு. இல்லை, ஸ்ரீலங்காவில் முதல்ல ஃபேஸ்புக் போனது நீங்கள் தானே, ரைட்டு. உங்களுக்கு அடுத்து நாங்கள் வந்தோம். ஃபேஸ்புக் நீ ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு எவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சாமானாக இருந்துச்சு, ரைட்டு. அந்த அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு முதல்ல நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆரம்பிச்சு நீங்கள் பண்ண அடியாங்க. இல்லை, எனக்கு ஃபேஸ்புக் வந்து நான் அந்த ஹைஃபைன்னு ஒன்று தான் நான் வச்சுருந்தேன். நாங்களும் சரியா ஹைஃபைல இருந்தேன். அப்போ ஹைஃபைல இருக்குன்னு என்னோட ஃப்ரெண்ட் ஷாமினின்னு ஒரு ஃப்ரெண்ட், இது ஃபேஸ்புக்கில் நீங்கள் இல்லையான்னு கண்ட காரணத்தில் நாங்கள் இப்படி தான் சொன்னேன். அப்போ ஹைஃபை ஏன் பாப்புலர் ஆச்சு? ஆல்ரெடி உலகத்தில் ஃபேஸ்புக் பாப்புலர் தானே, ஃபேஸ்புக் தான் ஃபர்ஸ்ட் பயணியராக வந்துச்சு. ஐயா நாங்கள் எல்லாம் ஹைஃபைக்கு போனோம், நாங்களும் ஹைஃபைல தான் இருந்தோம் முதல்ல. ஃபேஸ்புக் அந்த தூரத்துக்கு யாருக்கும் தெரியாது இருந்தது. இங்கே ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, ஏசியாவுக்குள்ள ஹைஃபை தான் பாப்புலராக இருந்துச்சு. ஏசியாவில் கூடுதலாக எல்லாருமே ஹைஃபை பாவிச்சாங்க. ஹைஃபைல சட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு, இல்லை யாரோட வேணாலும் யாரும் சட் பண்ணலாங்க. அந்த டைம் ஃபேஸ்புக்கில் சட் இருக்கு இல்லையா? ஃபேஸ்புக்கில் சட் இல்லை. அப்போ இதில் சட் பண்ணலாங்கிற ஆப்ஷன் ஒன்று இருந்துச்சு, யாரோட வேணாலும். அதாவது MSN மெசேஞ்சருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி வந்ததுனாலையும், மற்றது அழகழகான பொம்பளை பிள்ளைங்க படமெல்லாம் இருக்கிறதுனால இதில் ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய நமக்கு செட்டை. அதாவது இப்போ நேற்று என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணால் ஆஸ்திரேலியாவில் இருந்து. அப்போ அவன்கிட்ட காய்ச்சிட்டு இருக்க நேரம் நான் சொன்னேன், அப்போ அதுக்கு முதல்ல இந்த பழைய கதைகளை பற்றி, இன்டர்நெட்டை பற்றின கதைகள், இந்த டயல்-அப் கனெக்ஷனை பற்றி தான் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவன் சொன்னான், அப்படி நான் இப்போ தாண்டா பேசிக்கிட்டு இருந்தேன் இதை பற்றினா. அவன் சொன்னான், உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் நீ இன்டர்நெட் கஃபேயில் போயிட்டு யாகு சட்டில் உட்காந்து இந்த கனடா ஆஸ்திரேலியாவிலே இருக்கிற பிள்ளைங்களை தேடி சர்ச் பண்ணும், அதாவது இதில் ஏதாவது ஒரு பிள்ளையை இவன் கருப்பாக இருக்கிறாங்கிறனால நம்மளை விருப்பப்பட்டு அந்த ஊருக்கு கூப்பிட்டுக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட, ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஐஃபையும் கிட்டத்தட்ட அப்படி தான் நிறைய பேர் பாவிச்சது. அதாவது இதில் நமக்கு யாராவது ஒரு நல்ல ஒரு துண்டொன்று செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சீனில் தான் இவனுங்க எல்லாருமே நிறைய பேர் பாவிக்க ஆரம்பித்தது. அப்போ எனக்கு ரெக்கமெண்ட் ஆனது அந்த ஃபேஸ்புக். அப்போ உண்மையிலே ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், கண்ட காரணத்தையெல்லாம் பாய்க்கல. இல்லை நீங்கள் பாருங்கள், அதில் ஹைஃபைவில் உண்மையாகவே ஸ்ரீலங்காவில் ஒரு வைப்ரண்ட் கம்யூனிட்டி இருந்துச்சு. நிறைய பேர் டேட்டிங்லாம் நடந்துச்சா? அது எனக்கு தெரியாது, அப்படி நடந்துச்சாங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனால் நாங்கள் லோக்கலாக தேட மாட்டோமே, அதனால எங்களுக்கு தெரியாது. உங்கள் பேராசை, எங்கள் பேராசை வேறு. ஆனால் அப்போ ஃபேஸ்புக் திறந்த நேரத்தில் ஃபேஸ்புக்கில் எனக்கு அந்த நேரத்தில் நினைக்கிறேன், அது சொல்லி கொடுத்தனால என் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புனது எனக்கு. அப்போ அவங்க தான் என் ஃப்ரெண்ட்.
அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் அதில் தேடி பிடிச்சி எனக்கு தெரிஞ்சவங்களை எப்படி தேடுறதுன்னு தெரியாது, தேடியும் ஒரு 4-5 பேர் ஆட் பண்ணி. அப்போ முந்தி மாதிரி இப்போ மாதிரி கண்டாக்ட் எல்லாம் முடிச்சு வேறு பேச நீங்கள் தான் தேடணும். நானா தேடணும், அதுவும் ஸ்பெல்லிங்கை சரியாக வேறு அடிச்சா தான் தேடி எடுக்கலாம். அப்படி தேடி ஒரு 5 பேரோ 6 பேர் வச்சிருந்தேன். அப்போ அதில் கேட்கும் வாட்ஸ் இன் யோர் மைண்ட் அப்படின்னு ஒன்று கேட்கும் தானே. நான் நினச்சிக்கிட்டேன் டெய்லி எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, என் மனசில் என்ன இருக்கு சொல்லணும் அப்படின்னு. அப்போ பழைய ஸ்டேட்டஸில் யாராவது கீழே போயிட்டு ஆரம்பத்தில் பார்த்தா நான் இப்போ பஸ்ஸில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், சரியா, இப்போ நான் சோறு சாப்பிட போகிறேன், நான் போட்டிருந்தது வச்சின்னு சிலன்னு பார்த்தே மனசில் ஒன்றும் இல்லையாப்பா, நீ இது கேட்குது, இதுக்கு எதாவது நான் சொல்லணுமே அப்படிங்கிற ஃபீலிங் போர்டு. ஐ ரிமெம்பர் இப்படி போட்டு ஆரம்பித்தது தான் ஃபேஸ்புக். அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ்புக்கு இது நமக்கு ஒரு கடமை இருக்குது. அதான் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அந்த காலத்தில் ஓப்பன் பண்ண ஒரு டேட் ஆஃப் பர்த்தும் ஃபேக்காக இருக்காது. இல்லை, யாருமே ஃபேக் எல்லாம் கொடுத்து அந்த காலத்தில் பர்த்டே எல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துவாங்க. வைத்தியம் தலையாய கடமை, அந்த தாய் மடிக்கடியுமே அதையுமே விஷ போட்டுட்டு அவங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ க்ளோஸோ அதை பொறுத்து விஷய சைஸும் ஃபோட்டோக்களும் மாறும். நல்லா தெரிஞ்சவங்கன்னா ஹாப்பி பர்த்டே ப்ரோ, நல்லா தெரிஞ்சவங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோ, என்ன தெரிஞ்சுன்னா பேராகிராஃப், அதுவும் கேர்ள்ஸாக இருந்தால் இமோஜி எல்லாம் போட்டு ஓ மை காட்னு போட்டு முடிச்சுப்பேன். ஆனால் ஃபேஸ்புக் அந்த ஹைஃபைவ்ல நாங்களும் இருந்தோம் கொஞ்ச நாள், ப்ரீஃப் பீரியட் இருந்தோம். ஏன்னா ஹைஃபைவ் ஃபேஸ்புக்கை விட ஹைஃபைவ்ல பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஹைஃபைவ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கஸ்டமைசபிள். நீங்கள் உங்களோட வால், ஃபேஸ்புக்கோட வால் இருக்கு இல்லையா, அந்த வால்ட ஈக்குவலண்ட் ஒன்று ஹைஃபைவ்ல இருந்துச்சு. அந்த ஹைஃபைவ் வால் நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம், மியூசிக் போடணுமா போட்டுக்கலாம், கலர் போடணும், என்னென்னவோ பண்ணிக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு பிளாக் மாதிரி அது உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கும். அப்போ அந்த கஸ்டமைசபிலிட்டி பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஹைஃபைவ். அப்புறம் ஹைஃபைவ்லேருந்து இந்த உலகம் ஃபுல்லாக ஃபேஸ்புக் மாறக்குள்ள ஃபேஸ்புக்னு ஒரு சாமான் வெஸ்ட்டில் பாப்புலர் ஆகிட்டேன்னு தெரிஞ்சோடனே இங்கே மெல்ல அது ட்ரிக்கிள் டவுன் ஆக தொடங்கிச்சு. இந்தியாவில் அந்த நாங்கள் இங்கே ஹைஃபை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குள்ள இந்தியாவில் எல்லாரும் ஆக்கூட்னு ஒரு சாமான் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க. இங்கே ஆக்கூட் பெருசாக எடுபடலை, இருந்துச்சு பெருசாக எடுபடலை. அப்போ ஃபேஸ்புக்கு நாங்கள் ஸ்விட்ச் ஆன புதுசில் ப்ளஸ் நான் வந்து ஒரு கொள்கையாக வச்சுருந்தேன், ஓ லெவல் முடிச்சுட்டு தான் ஃபேஸ்புக்கில் சேரணும். அப்படி வீட்டில் சபதம் எல்லாம் போட்டு வச்சு இப்போ நினச்சி பையன் சபத்தில் முட்டலாம் தான் இருக்குது. சரியா, இப்போ எங்கள் அக்காட புள்ள தவந்து வந்து மாமா டிக்டாக்கை போட்டுக்கூட அப்படிங்குது. அவள் அட கருமம் பிடிச்சதே அப்படின்னு இருக்குது எனக்கு. அப்போ ஃபேஸ்புக் சேர்ந்த புதுசில் ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு. ஃபேஸ்புக் வாஸ் லிட்ரலி கிரியேட்டட் ஃபார் யூ டு கனெக்ட் வித் பீப்புள். சோஷியல் மீடியா அப்படிங்கிற பேருக்கு 100க்கு 100 அது உண்மையாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆள் தெரியுமா, அங்கே இருக்காரு பேசுங்க, அவரோட உங்களுக்கு ஆள் தெரிஞ்சு கொள்ளணுமா, இவங்க அங்கே இருக்க பேசுங்க. நீங்கள் உங்களுக்கு யாராவது உங்களை தேடி யாராவது வரணும்னு ஆசைப்படுறீங்களா, நீங்கள் என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு போடுங்க. இப்போ உங்களோட மண்டையில் என்ன ஓடுது அதை போடுங்க. அதை பார்த்து 2 பேர் வந்து குசலம் வச்சிருப்பேன், இப்போ கவலையாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ரியல் லைஃப் ஹியூமன் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிட்டியோட ஒரு ஆன்லைன் கிரிஞ்ச் வேர்ஷனாக ஃபேஸ்புக் இருந்துச்சு. சரியா, அப்போ அந்த நாங்கள் இப்போ கிரிஞ்சுன்னு சொல்கிறோம், பட் எல்லாமே கிரிஞ்சு தான் உங்களுக்கு நடக்கிற வரைக்கும். சரியா, பார்க்கல இருந்து கப்பல் கொஞ்சம் பார்க்கல சிக் சானியாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு என்ன என்ஜாய் பண்ணிக்கலாம் இல்லையா, அதே தான் விஷயம். ஸோ ஃபேஸ்புக்கும் அப்படி தான், அதுக்குள்ளே இருக்கிற சந்தோஷமாக ஒரு விதமான ஒரு மம்மதையில இருந்தால் எனக்கு ஒரு டிலூஷனுக்குள்ள என்னென்னவோ பண்ணி போக்குகளும் கிஃப்ட்டுகளும் என்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்ட் அன்னைக்கு புதுசாக கூடிச்சுன்னு சொன்னாடி 35 36 ஆயிடுச்சு, பெரிய நெருப்பு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. சரி, நீ சொல்கிறீங்க. நான் எல்லாம் ஸ்கூலில் ஒரு வச்சுருந்தேன், அவனுக்கு பேச தெரியாது எனக்கு. அவனு நான் ஃபேஸ்புக்கில் சேர்ந்த புதுசில் அவன் தான் என்னோட முதல் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன். அவனுக்கும் முதல் 5-6 பேர் நான் ஒருத்தன். எங்களுக்குள்ள கடமை என்ன சொன்னால், டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் அவன் ஒருக்கா போக் பண்ணணும், நான் ஒருக்கா போக் அவ்வளோதான். இப்போ சொன்னால் எவ்வளோ அசியம், நாங்கள் 2 பேர் மாறி மாறி குத்திக்கிட்டோம் அப்படின்னு எவ்வளோ அசியமாக இருக்கு. அந்த நேரம் அதான் பண்ணிட்டு கிடந்தோம். நாங்களும் ஒரு சின்ன பேப்பரில் இந்த படத்தை போட்டு ஃபேஸ்புக் இதுன்னு போட்டு ஃபேஸ்புக்கில் இருக்கிற அந்த ஐடியை காப்பி பண்ணி அதில் போட்டு அதில் ஒரு சின்ன கார்டு மாதிரி அடித்து வச்சிருக்காது, இது என்னோட ஃபேஸ்புக். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த நேரம் அதெல்லாம் பெரிய குத்தம் மாதிரி பேசுனாங்க. புரியுது, ஏன்னா ஒரு புது டெக்னாலஜி வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்களுக்கு தெரியல. we are not equipped to handle these situations. ஸோ அதனால் வரக்கூடிய சாதாரண அச்சங்கள் வந்துச்சு, எனக்கு புரியுது. பட் இப்போ நீங்கள் ஒரு தீசிஸாக எடுத்து பாருங்கள், ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபேஸ்புக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. பர்பஸ் என்னது, ஆக்களோட சேர்க்குறது. அதை ஃபேஸ்புக் செவ்வனே செஞ்சிச்சு. ரைட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை கனெக்ட் பண்ணிச்சு, அப்புறம் தெரியாதவங்கள உங்களை கனெக்ட் பண்ணிச்சு. எத்தனை பேர் பாஸ் முதல் 5-10 வருஷம் ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா, த ஒரிஜினல் ஓஜி ஃபேஸ்புக், அதில் மீட் பண்ணி என்னது ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகி மேரி பண்ணவங்க இருக்காங்க தானே, நிறைய பேர் இருக்கிறாங்க.
அதோட தொலைஞ்சு போன எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் மட்டுமே தெரிஞ்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தேடி பிடி எனக்கே அப்படி எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? எங்களுக்கு அந்த அனுபவம் பெருசாக இல்லை. பட் உங்களோட ஜென்ரேஷன், உங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெர்மனியில் இருந்தாங்க, ஃப்ரான்ஸில் இருந்தாங்க, அங்கே தான் இங்கே இருந்தாங்க, நான் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி. ஸோ ஃபேஸ்புக் ஆக்சுவலி டிட் தட் ஜாப். சோஷியல் மீடியான்ற பேருக்கு 100% உண்மையாக இருந்துச்சு இல்லையா? இப்போ 15-20 இயர்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க, இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? இல்லை கடை இல்லை அது இப்போ என்னன்னு அது என்ன அது இப்போ என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அது ஒரு நான் 2ஆம் குரூப்பு தெரு 4ஆம் குரூப்பு தெரு கடை மாதிரி ஆயிடுச்சு. சீரியஸாக இப்போ அப்படித்தான். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட போஸ்ட் கண்ணில் காண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் சோல்வ் பண்ணால் தான். நீங்கள் சொல்கிறது சரி. என்னன்னா சில நேரத்தில் அவங்களோட பேரை அடிச்சு காப்பி இவன் இன்னும் இருக்கிறான் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா அவனோட ப்ரொஃபைலுக்குள்ளே போனால் அவன் ஆக்டிவாக இருக்கான். நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒன்னே பக்கத்தான் நான் இங்கே இருக்கேன். இனி காண்றது இல்லை, இதில் ஏன் கண்ணுக்கு ஏன் தெரியுது இல்லைன்னு சொல்லி, ஏன் கண்ணுக்கு இதே நீங்கள் காட்டுறீங்களே இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி, ஏன் கண்ணுக்கு எது தேவையில்லையோ அதுதான் இப்போ என் கண்ணுக்கு தெரியுது. இல்லை நான் எதை எனக்கு என்ன எதுக்காக நான் சோஷியல் மீடியாவுக்கு வந்தனோ அதை என் கண்ணில் காட்டாமல் எதை என்கிட்ட காட்டுனா என்கிட்ட வந்து காசு பிடுங்க முடியுமோ அதை தான் சோஷியல் மீடியா காட்டுது. ஆமாம், இப்போ நேற்று எனக்கு வருது மில்லேனியஸ் மைண்ட் செட் ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது சிங்கப்பூர்லன்னு சொல்லி எத்தனையோ $1000. டே அந்த காசு எனக்கிட்ட இருக்குன்னா நான் என்னத்துக்கிட்ட அவன்கிட்ட படிக்க போகிறேன். அது இருந்தால் நான் மில்லியனர் தானே, அப்புறம் நான் மில்லியனர் மைண்ட் செட் பயங்கரம். அந்த அந்த இது எப்போ தெரியுமா ஆரம்பிச்சிச்சு? அவங்க வந்து ஆக்கள் வந்து பார்த்து பேசி பழகிட்டு போயிடுவாங்க, அது எங்களுக்கு போதும், இதுதான் எங்களோட பர்பஸ் அப்படிங்கிற டெஃபினிஷனை தாண்டி ஆக்களை உள்ளுக்கே வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சில காரியங்கள் பண்ண தொடங்கினாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் தே டிட் வாஸ் கேம்ஸ். ஃபேஸ்புக்கில் தான் ஆரம்பித்தாங்க இந்த பண்ணை வளர்க்குறது, ஆடு மாடு கோழி வளர்க்குறது. நீங்கள் இன்னைக்கு சோளத்தை வெட்டிட்டீங்கன்னா டக்குன்னு சோளம் வெட்டிட்டேன்னு போடுங்க. இதில் ஃபார்ம் பிலின்னு ஒன்று வந்து எல்லாரையும் திணிச்சு இல்லை ஒரு கொஞ்சம் அதுகள் ஆரம்பிச்சிச்சு. அப்போ அங்கனைக்கு தான் அந்த கோர் பர்பஸ் மெல்ல மெல்ல மாற தொடங்கிச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன சொன்னால் எனக்கே அதனே தெரியும். ஒரு ஃபேஸ்புக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 இயர்ஸுக்குள்ளே ஆல்ரெடி நான் நோட் பண்ண தொடங்கினேன். இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன குட்டி சப் கேட்டகரி ஆக்கள் இருந்தானுங்க, அவங்க போகிறதே ஃபேமிலி நடத்தும், யாரோடையும் பேசலாம் போகல. ஸோ ஆல்ரெடி அன்னைக்கு சோஷியல் மீடியாவோட அடிப்படை பர்பஸ் டிஃபீட் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல ஃபேஸ்புக் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே போனாங்க. நீ இங்கே எதுக்கு வாழனுக்கு தேவையில்லை, ஆனால் இங்கே வந்தா நீ வெளியே போகக்கூடாது, சரியா? நீ எதுக்கு வாழ ஒரு வழிப்பாது யாரும் திரும்பி போக முடியாது, அவ்வளவுதான் இது, சரியா? அந்த அந்த என்ன படம் சுல்லாம் படத்தில் இவன் சொல்லுவான், பசுபதி சொல்லுவான், கடன் நீ வாங்கலாம், எப்போ கொடுக்கணும்னு நான் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டை கூட்டுறதுக்கு they kept on pushing different products and then it got to a point where Facebook stopped being a coherent product. இப்போ ஃபேஸ்புக்னா என்னன்னு கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அது ஒரு மினி இன்டர்நெட்டுக்குள்ளுக்கு ஒரு தனி இன்டர்நெட் அது, சரியா? அவனுக்கிட்டே வீடியோ இருக்குது, அவனுக்கிட்டே ஆடியோ இருக்குது, அவனுக்கிட்டே ஆட் இருக்குது, கேம் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க உள்ளுக்காக. இன்ஃபேக்ட் நீங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு ஆர்டிக்கலோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று பார்த்துட்டு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபேஸ்புக்கை விட்டு நீங்கள் வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபேஸ்புக் ப்ரௌசருக்குள்ளே வச்சு அமுக்குவாங்க கோழி மாதிரி. அவங்களே க்ரோமுக்கு போகிறது இல்லை, இங்கே அப்புறம் நாங்கள் குரோமா அமுக்கு இல்லை குரோமா கார்டு குரோம் பாப்பி கட்டாயம் குரோம் தான் வேணுமா? சரி போங்க நீ, சரி வேண்டாம் எதுப்பா வழி அனுப்புவானுங்க. இல்லை எனக்கு அதுக்கு நினைக்கிறேன் உள்ளுக்கு அந்த சிஸ்டம் வேலை செய்கிறது பேசுகிறது கேட்க வாய்ஸில் அதை செஞ்சானுங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி லிட்ரலி அவங்க செய்கிறாங்க. ஸோ தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரூயின் தான். ஃபேஸ்புக் இஸ் நோ லாங்கர் சோஷியல் மீடியா இல்லையா? அதே நான் திரும்ப யோசிச்சு பாருங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம், ரைட்டா? இன்ஸ்டாகிராம் ஒரு வித்தியாசமான கதை என்னன்னு சொன்னால், இன்ஸ்டாகிராம் வெளிநாடுகள் எப்படின்னு தெரியாது, ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி நாடுகளில் இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆக்கள் தான் முதல்ல பாவிச்சாங்க. ஏன்னா ஒரு ஃபோட்டோ பிடிச்சி ஷேர் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாவது ஏஸ்தட்டிக் சென்ஸ் உள்ள வாழ்க்கை வாழ்றது அவங்க தான். எங்களோட வீட்டு உங்களோட வீட்டு குசிஞ்சு ஃபோட்டோ எடுத்து போட முடியும் இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு, என்னடா தாச்சி இப்படி இருக்கு, இந்த பேனை பாருங்க அப்படின்னு, சரியா?
So in order for you to be on Instagram, you had to have a certain standard of living. அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ பொதுவாகவே கொஞ்சம் அஃப்ளூவன்ட் ஆக்கள் தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாங்க. கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற ஆக்கள், ஒரு கேஃபே போகிற ஆக்கள், ஒரு குறிப்பிட்ட லைஃப் ஸ்டைலுக்காக தான். ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைலை மெனக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பிடிக்கிறது சும்மா பிடிப்பாங்க. நீ பழைய ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தின ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் போய் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு 35-40 வயசு வச்சுக்கோங்களேன், அவங்க 10 வருஷமாக இன்ஸ்டாகிராமில் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களோட பழைய போஸ்ட் போய் பாருங்கள், ப்ரொஃபஷனலாக ஒன்றும் இருக்காது. சும்மா பிடிச்ச ஃபோட்டோ, ஒரு கீழே கிடக்கிற புக்கு, அவனோட வீட்டில் அவன் நாயோட லேண்ட் ஃபோட்டோ, சும்மா ரொம்ப ரேண்டமாக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஹியூமனாக இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் போடுற ஃபோட்டோக்களை பாருங்கள், இவங்களே உட்காந்து ரிங் லைட் எல்லாம் அடிச்சு, சரியா, இவங்களே உட்காந்து ஃபவுண்டேஷன் அடிச்சு என்னென்னோ எல்லாம் பண்ணி, சரி, பின்னுக்கு நட்சத்திரம் பறக்குது, பொட்காசு பறக்குது, என்னென்னோ எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் போட போகிற உடுப்பெல்லாம் பெட்டில் வச்சு அதை முதல் நமக்கு காட்டி அதில் இருக்க அண்டர்வேர்லேருந்து எல்லாம் முதல் கொண்டு நம்ம என்னன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் டங்குன்னு பார்த்தா அந்த உடுப்பெல்லாம் அவர் உடுத்தி எப்படி நான் எப்படி உடுத்திட்டேன். சரியா? எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ ஆரம்பத்தில் இன்ஸ்டாகிராம் எப்படி ஆரம்பிச்சுன்னு சொன்னால், எந்த லைஃப்பை நான் வாழ்கிற வாழ்க்கையை நான் எனக்கு தெரிஞ்ச ஆக்களோட ஒரு அழகியல் உணர்வோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். I'm gonna share my life with people I know with a sense of aesthetics attached to it அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதில் அப்படியே மெல்ல மெல்ல மறுபடி இன்ஸ்டாகிராம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாழ்க்கையை வாழவே போகிறேன். எங்கேயாவது போனால் சோத்தை ஃபோட்டோ எடுக்குது, சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதா சோத்தில் காய் செட் பண்ணுவாங்க. எப்படி ஐயோ கொஞ்சம் இருங்க, சோயா மீட் கொஞ்சம் குழம்பிருச்சு, அது ரவுண்டாக வரணும் எல்லாம் வச்சுட்டு மம்மிஸ் குக்கிங் சனியை சமைச்சு வச்ச எனக்கு ஒரு வார்த்தை சொல்லாம மம்மிஸ் குக்கிங் அடி. இல்லை, எனக்கு வந்து உண்மையிலே இன்ஸ்டாகிராம் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் குறைஞ்சது ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் சரி இனிஷியலாக வச்சுருந்துருக்கணும். ஆனால் நான் பர்பஸாக ஆரம்பித்த நேரத்தில் யார் ரிக்வெஸ்ட் கொடுத்து எவரையுமே ஆட் பண்ணலை, எக்ஸ்க்ளூசிவாக வச்சிருப்போம் அப்படிங்கிறதுனால. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இன்ஸ்டாகிராம் அப்படி இருக்கு. ஏன்னா இல்லாட்டி நீங்கள் நான் இருந்த வருஷ கணக்கில் ஒரு வருஷத்துக்கு ப்ளஸ் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த ஃபீல்டும் அப்படித்தானே, யூ ஷுட் ஹேவ் ஹேட் மோர் ஃபாலோவர்ஸ். இப்போ நான் தொடங்கின காலத்தில் நான் ஒரு வருஷத்துக்கு 10 பேர் சேர்த்துருந்தாலுமே எனக்கு ஒரு 1000 பேர் இருந்திருப்பானுங்க. ஆனால் நான் பர்பஸாக இல்லை, இதுக்குள்ளே நான் எக்ஸ்க்ளூசிவாக நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இவனுக்கு பார்த்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் நாங்கள் ஆப்போசிட் வாரவனெல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி அதுலேயே முந்தி ஃபேஸ்புக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று எனக்கு நீங்கள் சொல்கிறது ஞாபகம் வருது. நீங்கள் ஒரு 4-5 பேருக்கு அனுப்புனீங்கன்னா உண்மையில தெரிஞ்சுதான் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் அனுப்புறியா இல்லை சும்மா அனுப்புறியா? தெரியாதவனுக்கு எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு ஃபேஸ்புக் ரெஸ்ட் இனிமேல் அனுப்ப முடியாது, என்ன அனுப்பிக்கிட்டே இருக்கு, அது எப்படி ஒரு ஆளுக்கு இத்தனை பேர் தெரியும்? ஃபேஸ்புக் நீ சுத்த புத்திட்டு போகக்கூடாது, இன்னும் ஒரு மாசத்துக்கு உனக்கு யாருக்கு அனுப்பல, யார் எந்த புதிய மனிதர்களை நீ சந்திக்க தேவையில்லை, இருக்கிற பழையவங்களோட கதை. இப்போ இன்ஸ்டாகிராம் எனக்கு அந்த மாதிரி இருந்த நேரத்தில் நான் பார்த்தேன், எனக்கு இந்த படம் போட்டு நான் ஏன்டா என் படத்தை போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்னாலே அது பெருசாக பாவிக்கலை. அப்புறம் தான் பார்த்தா படம் போடாதன்னு ரைட்டு, அப்புறம் நீங்கள் வீடியோ போடுங்களேன், நான் தரோம் உங்களுக்கு வீடியோ ஆப்ஷன் ஒன்று தரோம், இதில் வீடியோ போடுங்கன்னு. அதுக்கப்புறம் தானே வர தொடங்கிச்சு அந்த ரீல்ஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே. Yeah, and as soon as Reels entered Instagram, that was the end of it. Instagram முடிஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சிங் ரெடி ஆகிட்டேன் அதெல்லாம் வர தோங்கிச்சு. இல்லை இதில் வேறு இப்போ இந்த இப்போ ஜென்ஸ், ஆனால் இதில் வந்து எனக்கு மாறுபட்ட 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா அதில் வர கான்டென்ட்டுகளை ரசிக்கிறவங்களும் நாங்கள் தான், நான் மறுக்க பேச மாட்டேன். யாராவது இப்போ திவா வந்து இன்ஸ்டாகிராம் நான் பார்த்தேன் ஒரு 35-40 தோழிகளை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் மறுக்கல. இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குறதுங்கிறது தனி. இப்போ இப்படி தான் ஃபேஸ்புக் பாவிக்கிறவனை பூமரனும் இன்ஸ்டாகிராம் பாவிக்கிறவனை ஜென்சினுங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணுறாலும் கூட. இல்லை, இன்ஸ்டாகிராம் இஸ் மோர் ஆஃப் மில்லேனியல். அப்போ இப்போ நீங்கள் அதுக்குள்ளே இப்போ பாவிச்சாலுமே இப்போ அதுவுமே ஒரு கட்டத்தில் சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ போயிருச்சு. இது எப்பயோ சம்மந்தம் இல்லாமல் போயிருச்சு, இது இப்போ சம்மந்தம் இல்லை. இது வந்து இப்போ ரோட்ல இருந்து வெளியே விழுந்துருக்குது, அது விண்வெளிக்கே போயிருச்சு. யா பட் சீரியஸா இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து அந்த எந்த எப்படி போகுதுன்னு சொன்னால் உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்படி வாழணுன்றதை பேஸ் பண்ணி தான் இன்ஸ்டாகிராம் இருக்குது. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ் ஆகுதுன்னு சொன்னால் எல்லாரும் அங்கே போய் ஃபோட்டோ எடுப்பாங்க, அது ஃபேமஸ் ஆச்சுங்கிறனால. அந்த ஒன் கால் திறந்த புதுசில் நான் ஒரு 1,00,000 ஃபோட்டோ பார்த்தேன் அந்த வண்ணத்தி பூச்சி சரகோட, சரியா. இன்னொரு 50,000 ஃபோட்டோ பார்த்தேன் இந்த நைக்கி டிக்கு பக்கத்தில், பொடியமான நைக்கி டிக் பக்கத்தில் உங்களோட பிள்ளைலாம் வண்ணத்தி பூச்சி சரகோட. எதுக்கு? ஸோ அது ஒரு குழப்பமாக போச்சா? ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவமைக்க தொடங்கிட்டீங்க. ஸோ பர்பஸ் மாறி போச்சு. ஒரிஜினல் பர்பஸ் என்னது? நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையை வாழுங்க, சும்மா தெரிஞ்சவங்களுக்கு காட்டுங்க, ஃபன் தானே, நான் இன்னைக்கு இதை பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்கிறது. பட் அது மாறி போச்சு, ரைட்டா?
நீங்கள் அந்த சொல்கிற டாப்பிக்கோட தான் நம்ம முந்தி காய்ச்சி ஒரு கதை ஒன்று. இப்போ ஒரு பாட்டு செய்கிற நேரமே ஒரு 4-5 ஸ்டெப்பை கட்டாயம் இந்த ரீல்ஸில் இவனுங்களை ஆட வைக்கணுங்கிறதுக்காக செஞ்சுட்டு தான் அந்த பாட்டையே செய்கிற அளவுக்கு வந்துருச்சு தானே இப்போ அது. இப்போ பாட்டுகள் எவ்வளவு ஷார்ட்டாக இருக்கு பாருங்க. இப்போ வர பிகஸ்ட் ஹிட் பாட்டுகள் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் 2.5 to 3 தான் பாட்டு. எனக்கு இது கிட்டத்தில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஹிட் ஆச்சு ஒரு பாட்டு $1 million பேபின்னு சொல்லி பெரிய ஹிட் பாட்டு. டாமி ரிச்மண்ட் ஒரு புது ஆர்டிஸ்ட் அவர் ஹிட் ஆச்சு. அந்த பாட்டு நல்ல பாட்டு, ஆனால் 2.25 நிமிஷம் தான் பாட்டு. பாட்டோட ஸ்டார்ட் ஹுக் கோரஸ் போட்டு முடிச்சிடலாம், அவ்வளோதான். சொல்ல போனால் அந்த பாட்டு வந்து 70% பாட்டு ஒரு பில்டப் தான். எதுக்கு? அந்த கோரஸுக்கு. கோரஸ் கேட்டியா பாட்டு முடிச்சுப்போம், அவ்வளோதான் அந்த பாட்டு. இப்போ அப்படி உண்மையாக இப்படி வருது. எந்த அளவுக்குன்னு சொன்ன ரொம்ப பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. நிறைய பேர் பாட்டு கம்போஸ் பண்ணுறாங்க, அந்த 30-50 செகண்ட் ரீலுக்கு இல்லாட்டி இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு சரியான கிளிக் கிடச்சிட்டா போதும். அதை வச்சு நான் எப்படியா பாட்டை ஒப்பாத்துறேன். அப்போ அந்த 50 செகண்டை கேட்டு வந்து பாட்டை கேட்டால் மிச்சம் 3 நிமிஷமும் என்னது இப்படி இருக்குது பாட்டு அப்படி. அதுதான் தம்பி பாட்டு. இது வந்து சும்மா நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு எப்படி. அது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் வியூஸை கொண்டு வந்து கொடுத்துருது தானே. அதுக்கப்புறம் ஆக்கள் டான்ஸ் ஆடி போட்டு எல்லாம் போட்ட கையோட. ஒன்ஸ் அகேன் நீங்கள் இன்டர்நெட்டோட ரொம்ப அசிங்கமான ஒரு அக்லி சைடு என்னன்னு சொன்னால், அதில் அந்த வியாபார மயமாக்களோட விளைவாக நீங்கள் பண்ணுற எல்லா காரியத்தையுமே அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண தொடங்கிட்டீங்க. இப்படி பண்ணால் தான் இன்டர்நெட்டுக்கு புரியும் அப்படின்னு, இப்படி பண்ணால் தான் மக்களுக்கு பிடிக்குன்ற ஐடியா மாற்றி போட்டு இப்படி பண்ணால் தான் இன்டர்நெட்டுக்கு புரியும்னு சொல்லி அப்படியே பண்ணிக்கிட்டு போகிறாங்க இல்லையா. ஈவன் கான்டென்ட் கம்பெனிஸ் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் அவங்க எல்லாம் அவங்க கூட அல்கரிதம் பேஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பிக்கஸ்ட் ஹிட் ஷோஸ் இருக்குது, தரமான ஷோஸ். ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 9.5, 9 அப்படி இருக்கும். ஆனால் ஒரு சீசன் 2 சீசன் தான் இருக்கும். ஏன்னா ஆக்கள் பெருசாக பார்க்கல அப்படின்னு எடுத்து கொட்டஞ்செடுத்து குப்பை ஷோஸ் கொஞ்சம் இருக்கும். சரியா, இந்த எமிலி இன் பாரிஸ் ஒரு ஷோ இருக்குது, எனக்கு தெரிஞ்ச சில லேடிஸ் பார்ப்பாங்க. கிஞ்சு தாங்க முடியாத கிஞ்சுன்னது. ஆனால் அதுக்கு ரிவ்யூஸும் கழுவி ஊற்றுவானுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் அந்த ஷோவை ஏசுவாங்க. ஆனால் அந்த ஷோவை சீசனாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த ஷோவில் எல்லாரும் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த ஷோவில் காட்டுற விஷுவல்ஸ் ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும். ஒரு ஒரு 3/4 மணித்தியால பான்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் அந்த ஷோ. You know what Pond's ad looks like, right? ஒரு லேசான பிங்க் தீம் இருக்கும், அழகான 4-5 பேர் வருவாங்க, காத்தடிக்கும், ஷால் பறக்கும், பின்னுக்கு ஐஃபில் டவர் தெரியும். அப்படியே ஒரு 40 நிமிஷம் நீ பார்த்துக்கிட்டு இருந்தா. ஸோ இட்ஸ் ஏஸ்தட்டிக்கலி ப்ளீசிங். ப்ளாட்டுக்கிட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்போ அந்த ப்ளாட்டுங்கிற விஷயம் தேவையே இல்லாமல் நிறைய கான்டென்ட் ஹிட் ஆகுது. நெட்ஃப்ளிக்ஸில் இன்னொரு சாமா இருக்குது, த கிரேட் பிரிட்டிஷ் பேக் ஆஃப்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான், அது நானுமே சில பார்ப்பேன். என்னென்னு சொன்னால் அதில் சும்மா என்ன சொன்னால் அந்த ஒரு மும்முரமான போட்டியெல்லாம் கிடையாது. ஒரு 10 பேர் வந்து சும்மா சிரிச்சுக்கிட்டு 5 அடிச்சுக்கிட்டு ஒரு எதையாவது சமைச்சு வைப்பாங்க, ஆக்கள் பார்த்து ஜோக்கர் அடிப்பாங்க, சரி நீங்கள் தான் வெற்றி போங்களே அப்படின்னு. அது ரொம்ப சுமூகமாகவே போகும். அதை அந்த ஒரு டென்ஷனோ ஒரு நெரட்டிவோ எதுவுமே இல்லாமல் சும்மா பின்னுக்கு ஓட விடுவாங்க. இப்போ நீங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களா, ஏதாவது போடுவாங்க டிவியில், அந்த ஆங்கிளில் நிறைய ப்ரோக்ராம் வருது. அந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஹிட்டும் ஆகுது. ஆனால் அது குவாலிட்டி ப்ரோக்ராமா, நல்ல ப்ரோக்ராமா, அதெல்லாம் கிடையாது. அந்த ப்ரோக்ராம்ட பர்பஸே என்னன்னு சொன்னால், நீங்கள் வேற வேலை வெட்டி செய்யக்குள்ள ஓட விடுங்க அப்படி. இன்ஃபேக்ட் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு கேட்டகரியே இருக்குது, ப்ரோக்ராம்ஸ் டு வாட்ச் வைல் யூ ஆர் டூயிங் சம்திங் அப்படின்னு சொல்லி. நினச்சி பாருங்க, வேற ஒரு சாமா செய்யக்குள்ள பார்க்கறதுக்கு ஒரு ப்ரோக்ராம். ஓகே, அதை அதிலே தெரியுது அது பார்க்கறதுக்கு செஞ்ச ப்ரோக்ராம் இல்லைன்னு. இல்லை, இப்போ நீங்கள் முதல்ல சொன்னதில் மாதிரி அந்த இன்டர்நெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறாங்க. இந்த கிட்டத்தில் ஒரு சைனீஸ் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறான், சிங்கப்பூரியன் கமீடியன், நீங்கள் பார்த்துட்டீங்களோ தெரியாது. அவன் கிட்டத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். எனக்கு இந்த ட்ராவல் பண்ணுறவனுங்களை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இவனுக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுவானுங்க, ஐ ஆம் ஃபீலிங் பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டுக்குள்ளே பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்துருந்தேன்னு. நீ என்ன பிளெஸ்ட் இதுக்குள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணுற? மற்றது உன் பாஸ்போர்ட்டுக்குள்ளே அந்த டிக்கெட்டை அரைவாசியாக வெளியில் வச்சு அந்த பிஸ்னஸ் கிளாஸ் மட்டும் தெரியறதுக்கு, அதை ஏன்னா மிச்சத்தை மறக்க இயலாது வச்சு ட்ராவல் மோட் அப்படின்னு ஒரு படம். 2 பாஸ்போர்ட் இருக்கும். பாஸ்போர்ட்னா எல்லாருக்கும் போகிறதுக்கு வைக்கிறக்கும். அவன் அதை கலாய்ப்பான், செம்மையாக கலாய்ப்பான். அந்த அந்த ட்ராவலிங் அந்த ஏர்போர்ட்லேருந்து போடுற படங்கள் ஒரு மோடு ஒன்று இருக்குல்ல, அந்த 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 மோடு. அவன் இன்னொரு ட்ரெண்ட் இருந்துச்சு, அந்த ட்ரெண்ட் இப்போ அழிஞ்சு போச்சு. இந்தியாவில் ஒரு முந்தைய ஒரு கமீடியன் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார், இப்போ ஒரு ஆக்டிவாக இல்லை. அவர் பேர் வந்து கௌதக் ஸ்ரீவாஸ்தவ்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ஷோ செஞ்சார், அந்த ஷோ நான் பார்த்துருக்கேன் சொல்கிறாரு. இப்போ அந்த ட்ரெண்ட் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒண்டர்லஸ்ட்னு ஒரு ஹேஷ்டேக் இருந்துச்சு இன்ஸ்டாகிராமில். யாராவது இப்போ எங்கேயா ட்ராவல் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த ட்ராவலிங், ட்ராவல் டைம், ஹாலிடே, ட்ரிப்பிங் அப்படின்னு போட்டு அந்த மாதிரி ஹேஷ்டேக்கில் ஒண்டர்லஸ்ட்னு ஒரு ஹேஷ்டேக் வரும். அதை நக்கல் அடிச்சு ஒண்டர்லஸ்ட்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு இப்படி 2 கோழிக்கால் இருக்கும் பீச்சில் இருக்காங்களா. சீரியஸ், உங்களோட லைஃப், உங்களோட ஆக்டிவிட்டி, உங்களோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, பிஹேவியர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து க்யூரேட் பண்ணுறீங்க இன்டர்நெட்டுக்கு ஏற்ற மாதிரி.
இப்போ அதில் விளைவு என்னென்னு சொன்னால் இன்டர்நெட் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் உங்களை ஹெல்ப் பண்ண நீங்கள் க்ரியேட் பண்ண இன்டர்நெட்டு இப்போ அதை வச்சு உங்களோட லைஃப்பை நீங்கள் டிசைன் பண்ணிட்டு போகிறீங்க எல்லா சைட்லையும். ஆனால் இதில் வேர்ஸ்டான ஒரு இடத்துல இது எல்லாத்தையும் தாங்க டிக்டாக் வந்து நிற்கிதாங்க அந்த இடத்துல. டிக்டாக் அடுத்த கட்ட டிக்டாக் வந்து சோஷியல் மீடியான்னு சொல்கிறது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால் டிக்டாக் வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம். டிக்டாக் கம்ப்ளீட் பண்ணுறது ஃபேஸ்புக்கோடையோ இன்ஸ்டாகிராமோடையோ கிடையாது. டிக்டாக் கம்ப்ளீட் பண்ணுறது நெட்ஃப்ளிக்ஸோட. அவன் வந்து சொல்கிறான், இப்போ எதுக்கு நீங்கள் இத்தனை கோடி செலவழிச்சு கிலியன் மர்ஃபி எல்லாம் ஹயர் பண்ணி நாடகம் எடுக்கிறீங்க, நீங்களே நடிச்சு நீங்களே பார்த்துக்கோங்க, இந்த 2 தம்பி நடிக்குது பாருங்க, கேமரா போடுங்க தம்பி, லைட்டை போடுங்க, நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா தம்பி அதை வைரலாக்கி விடுங்க. அப்போ டிக்டாக் வந்து இட்ஸ் நாட் அபவுட் அ கம்யூனல் எக்ஸ்பீரியன்ஸ். அது அடுத்த கட்டம், அது இன்னும் பயங்கரம். அது வந்து அது தமிழ் வார்த்தை, அது வோயரிசம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பண்ணுறது அவங்க பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் பண்ணுறது அவங்க பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒருத்தர் அந்த பீப்பிள் வாட்சிங் ஒரு எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன். அது நான் அவங்களுக்கு நடிச்சு காட்டுறேன் பாருங்க, நீங்கள் எனக்கு நடிச்சு காட்டுங்க பாருங்க அப்படின்னு. அது முழுக்க பெர்ஃபார்மேட்டிவாகவே மாறிடுச்சு. யார் வேணாலும் நடிக்கலாம், யார் வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் ஆகிடுச்சு. அது நல்ல விஷயம். ஒரு பக்கம் என்னென்னு சொன்னால் ஒத்துக்கணும், எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு கலையோ எந்த ஒரு மீடியமோ டெமோக்ரட்டைஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் நல்லது. டெமோக்ரட்டைஸ் ஆகிட்டுன்னா அதாவது என்ன சொல்கிறது, பொதுமக்கள் கைக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அது நல்லது. என்ன சொன்னால் யாராலையும் ஒத்த ஆளாக கண்ட்ரோலுக்கு எடுத்து அநியாயம் பண்ண முடியாது. அதோட நிறைய இப்போ நம்மளோட இண்டஸ்ட்ரியும் கூட அதுகளோட நிறையவே மாறி இருக்குது. அதுகள்னால நினச்சி பார்க்க முடியாத பேக்ட்ராப்ஸ்லேருந்து ஆக்கள் வந்து ஸ்டாராக இருக்காங்க, நடந்திருக்கு. பட் அதில் டவுன் சைஸ் என்னன்னு சொன்னால், இஃப் எவ்ரிபடி இஸ் அன் என்டர்டெய்னர், ஹூ இஸ் பீங் என்டர்டெயின்டு இல்லையா? எல்லாருமே ஆடுறாங்களா இருந்தால் ஆடுறதை யார் பார்க்குறாங்க? அப்படி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் இதில் இன்னொரு பேக்ரவுண்டான விஷயம் இருக்குது. நிறைய பாட்ஸ் இருக்குது தெரியுமா டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்லாம். அதெல்லாம் என்ன சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு கான்டென்ட் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட கண்டென்ட்டை புஷ் பண்ணுறதுக்காக ஆக்கள் ஆர்டிஃபிஷியலாக பே பண்ணி பாட் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. பாட் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி பாட் ப்ரொஃபைல்ஸ் மூலமாக கமெண்ட்ஸ் போடுவாங்க. தெரியுது உங்களுக்கு? இது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பார்க்காத சாமான இந்த விஷயத்தில். அப்போ அந்த அதோட விளைவு என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு தியரி இருக்குது, எவ்வளோ உண்மைன்னு தெரியாது. நெட்டில் இருக்க 50% மேலே ப்ரொஃபைல்ஸ் வந்து பாட் ப்ரொஃபைல்ஸ் தான். அப்படி அப்போ எந்த அளவுக்குன்னா, ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஃபேக் ப்ரொஃபைல்லேருந்து ஒரு கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பாட் ப்ரொஃபைலை வச்சு கமெண்ட் பண்ணி ஃபேக் ப்ரொஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்டர்நெட்டை பார்த்துக்கிட்டு இருக்குது. சரி, ஆக்கள் ஒன்றும் பார்க்கல. இல்லை, நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ நான் பப்ளிக்காகவே எத்தனையோ பார்த்துருக்குறேன். இந்த இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஃபாலோவர்ஸை கூட்டுறதுக்கு இந்த பிஸ்னஸ் செய்கிறவனுங்க இருக்கானுங்கல்ல நிறைய பேர், டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில். இப்போ அவங்களுக்குலாம் 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா 10,000 ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து தரோம், 15,000 ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து தரோம்னு சொல்லி. அப்போ உங்கள் ஃபாலோவர்ஸ் யார் என்னங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரிய போகிறது. இப்போ கிட்டத்தில் அது வெரி ஃபேமஸாக ஒரு விஷயம் நடந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியோட ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்து அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில். அந்த வீடியோவை லைக் பண்ணி இருக்கிற 1000 வந்து என்ன வளமையாக அவங்க எதுவும் போட்டாலுமே அது நக்கலுக்கு சிரிக்கிறவன் தான் கூட. ஹார்ட் போட்டு லைக் பண்ண செட் வந்து 15,000 20,000 இருக்குது. போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தா பண்ணா நம்புற மாதிரி பண்ணுங்க. கிளிக் பண்ணி பார்த்தா நீ பண்ணுறதை சரி ஒழுங்காக பண்ணு, எல்லாமே சைனீஸ் பேர். எங்கே இருந்துடா சைனாக்காரன் வந்து இதெல்லாம் லைக் பண்ணுறான் அப்படின்னு. அப்போ அதுலேருந்தே தெரியுது நீங்கள் பொட்டுக்கு காசு கொடுத்து அதை நீங்கள் செய்கிறீங்கன்றது தெளிவாக தெரியும். பட் அட்லீஸ்ட் அதில் ஒரு லோக்கல் பேரையாவது போட்டு ஏதாவது ஒன்று செய்யுங்க. அதை செய்கிற நேரத்தில் சைனாக்காரன்ட்ட கொடுத்து சேரு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியில் இன்டர்நெட் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற இருக்குது. அது அப்போ யாருக்கு நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு எவ்வளோ ஒரு ரிடண்டன்ட்டான விஷயம். அது அர்த்தம் இல்லாத விஷயமா இருக்குது பாருங்க தானே. அதை நினைக்கக்குள்ள உண்மையாகவே யோசனையாக இருக்குது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி. இதுக்குள்ளே இருக்க பாதிக்கு பாதி ஃபேக்குங்கிறது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியுதுங்கிறது தெரியாது. நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும்னா டிக்டாக்ல உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஒன்றை பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த வீடியோ தான் உங்கள் தலைக்கு வரப்போகுது. வேறு ஆப்ஷனே இல்லை. நீங்கள் அதை நீங்கள் என்ன விதத்துலேயுமே விலக்கி வைக்க இயலாது. அது இந்த கிழமை விட்டுருவான் சில நேரத்தில், அடுத்த கிழமை இந்த சப்பாத்தொன்று பார்க்குறீங்களா அப்படின்னு திரும்ப வந்துடுவானுங்க. எக்ஸ்ட்ரீம். இல்லைன்னு சொன்னால் சாட்டிஸ்ஃபைங் வீடியோன்னு பிம்பிள் உடைக்கிற வீடியோவை மில்லியன் கணக்கில் பார்க்குற அளவுக்கு இந்த உலகத்தில் ஆள் இருக்குதுன்னு சொன்னால், பிம்பிள் உடைக்கிறது, காலை துப்புரவு பண்ணுறது, நெகம் வெட்டுறது, இப்போ இது பார்க்குறதுக்கு மில்லியன். இப்போ நீங்கள் ஒரு சாதாரண மோட்டிவேஷனல் கோட்டு கூட அவ்வளோ வியூஸ் இருக்காது. ஆனால் ஒரு பிம்பிளை உடைக்கிறதுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் இருக்குது இங்கே நமக்கு. சீரியஸ். அப்போ என்னன்னு சொல்ல, இஸ் தட் த பீக் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்? என்டர்டெயின்மெண்ட்னா அவ்வளோ தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதான் இன்டர்நெட்டோட என்ன சொல்கிறது, டவுன்ஃபால் மாதிரி இன் அ சென்ஸ். பட் இது வந்து இப்போ இந்த அப்படியே போயிட்டு
இந்த ஜாப் இன்டர்வியூஸுக்குள்ளேயும் இது ஒரு பெரிய ஒரு 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 டிஃபரன்ஸை கொண்டு வருது தானே. ஜாப்னு மட்டும் இல்லை, இப்போ நீ சொல் ஜாப் நீ சொன்னால் ஜாப் எடுத்துக்கிறேன்னா, பட் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் எல்லா இதையும் பாதிக்குது அது. இப்போ ஒரு நோய் வந்தால் டயக்னோசிஸ் வந்து முந்தி நாங்கள் டாக்டர் நம்பி தானே போகிறோம். ஆமாம். இப்போ ஒரு பாதி பேருக்கு புத்தி இருக்குல்ல, கூகுள் பண்ணி பார்த்துக்கிறது. ஆமாம் ஆமாம். எது கூகுள் பண்ணுற உனக்கு தெரியுமா, அதில் சொல்கிற விஷயம் உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியுமா? இல்லை அதோட நம்ம சொன்ன மாதிரி சர்ச் என்ஜின் எதை முன்னுக்கு காட்டணுமோ அதை தான் உனக்கு முன்னுக்கு காட்டுது. அதை எழுதினவன் யாருங்கிறது நமக்கு தெரியாது. நல்ல ஒரு பாயிண்ட் பாஸ். இந்த ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க அநேகமான ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ், லெட்ஸ் சே 90%, அவங்க எல்லாருமே தே ஆர் யூசுவலி ஃபண்டட் ஆர் ஸ்பான்சர்ட் பை அ சர்டன் எலிமெண்ட். ஏதாவது ஒரு கம்பெனியாக இருக்கலாம். நல்ல எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ ஒரு சவுத் இந்தியன் டாக்டர் இருக்காரு, அவர் வந்து அடிக்கடி கட் ஹெல்த் பற்றி பேசுவார். சரியா, வயிறு சுகமாக வச்சுக்கொள்ளணும், என்ன சொல்கிறது உங்களோட ஜீரண சக்தி ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி பேசுவார். நல்ல ஐடியாஸ் எல்லாம் சொல்லுவார். கிட்டத்தட்ட எங்கேயோ பார்த்தேன், அவரோட ஓவரால் ப்ரொஜெக்டை ஃபண்ட் பண்ணுற இதில் வந்து ஒரு கம்பெனி, ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனி வந்து ஒரு கட் ஹெல்த் ப்ராடக்ட் ஒன்று டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு புரியுது, எங்கே பீரியட் டைம் இவர் ஏதாவது ஒன்று காட்டினார்னு சொன்னால் ரொம்ப ரிலையபிளாக இருக்கும். ஸோ இன் அ வே இது வந்து ஒரு லாங் கேம். அப்போ கிளியர்லி உங்களுக்கு விளங்குது தானே, நீங்கள் இது இன்டர்நெட் இஸ் நாட் வெரி ரிலையபிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, இன்டர்நெட் ரிலையபிளாகவே இருந்தாலும் இன்டர்நெட்டில் காட்டுற எல்லா டீட்டெயில்ஸையும் சரியாக புரிஞ்சுக்கொள்றதுக்கு நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. சரி. ஸோ எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் இன்னும் நம்ப தான் வேணும். அது இன்டர்நெட்டில் அது ஒரு பிரச்சனை. இன்டர்நெட் வந்து ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி ஆக்களுக்கு கொடுத்துருச்சு. அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆக்களுக்கு கொடுத்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த பிளட் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனை மட்டும் நான் கண்டுபிடிச்சோன்னே, நான் பிளட் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்டை நானே என்னைய முடிவு பண்ணி எல்லாருக்கும் அறிவிச்சிருவனும் கூட. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நானே அந்த பிள்ளை விட்டுருக்கேன். ஏதாவது கூகுள் ஏதாவது பண்ணிவிட்டு போய் டாக்டர் பார்க்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொல்லி, இப்படி எதுவும் இருக்குமான்னு தெரியாது டாக்டர், ஏன் கூகுள் பண்ணீங்களா அப்படின்னு. ஆமாம், அப்புறம் என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு. சில டாக்டர்ஸ் வெரி ஆகிடுவாங்க உண்மையாக. இல்லை நீ பண்ணிவிட்டு ஒன்றை ஐடியா எடுத்துட்டு என்னைய குழப்பாது, எனக்கு எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ண விடு, நான் பார்த்துட்டு உனக்கு சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் annoying when you are a subject matter. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், உங்ககிட்ட உங்களோட சர்வீஸை கேட்ட ஒருத்தன் வாரான், வந்து அவன் உங்களுக்கு டீச் பண்ண வந்தான்னு சொன்னால் உங்களுக்கு கடுப்பாகுமா இல்லை உங்களுக்கு? அது ப்ளஸ் அதோட வேலையை குழப்பம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு போவீங்க, ஸ்டெப் 1 பண்ணிட்டு ஸ்டெப் 2 பண்ணிட்டு ஸ்டெப் 3 பண்ணக்குள்ள எனக்கு என்னென்ன ஐடியா வந்துடும் அப்படின்னு. நடுவில் பூந்து ஒருத்தன் வேறு ஐடியா சொல்லக்குள்ள உங்களுக்கு ஒரு அனாவசியமாக டவுட் வந்துன்னு சொன்னேன், உங்களோட ப்ராசஸ் டிஸ்டர்ப்ட் ஆகும் இல்லையா? இல்லை அதில் முக்கியமாக எனக்கு இன்னொரு இதில் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குற செட் இருக்குல்ல, இதுக்குள்ளே ஆண்டவா, அது வந்து நெக்ஸ்ட் லெவலில். இப்போ அவன் வந்து இப்போ இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச், இந்த மெடிசினாக பேசணும், சர்ச்சா, இதெல்லாம் வந்து இதில் இன்னும் பயங்கரமான கட்டம் என்ன சொன்னால், இன்டர்நெட்டுக்குள்ளேயே சர்க்கிள் ஜக் பண்ணிக்கொள்ளாமல் வெளியே வரும் லைஃபுக்குள்ளே ரிலீஸ் ஆகுது இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச். அதுகளை பார்த்துட்டு இப்போ நினைக்கிற ரைட், ஓகே இவர் ஒரு பெரிய குரு, இல்லாட்டி இவர் சொல்கிறதான் சரி அப்படிங்கிற மாதிரி. அதில் பாதி பேர் பார்த்தா எங்கேயாவது ஒன்று களவெடுத்து இல்லாட்டி இது பண்ணி தான் அவனும் சொல்லியிருக்க. அப்படி இல்லைன்னா அவன் ஏதாவது அவன்கிட்ட கோசம் விற்றுக்கிட்டு இருப்பான். சொல்லுவோம் நீங்கள் வந்து இப்போ ஆக்கிலம் எடுத்தணும்னா அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் பேசி விட்டு நீங்கள் ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா ப்ரொஃபைலில் மேலே இருக்கும் நீங்கள் வந்து என்ன கோசம் வாங்குங்க. உள்ளே போனால் அது ஒரு $20 $30 கோசம் இருக்கும். அந்த மாதிரி 1000 பேருக்கு விற்றா அவன் கூட தான் ரைட்டா. இது ரொம்ப சிம்பிளான ஒரு சிஸ்டம் தான், ஆனால் நிறைய பேர் ஏமாந்து விடுறாங்க. இல்லை அதான் அந்த ஏமாறுறோம். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஏமாறுறோங்கிறது தெரியாமல் ஏமாறுறது தான் இதில் இருக்கிற. இப்போ நீங்கள் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க இதில் இருக்கிற. இப்போ எங்கள் அம்மா அப்பா ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் வர எல்லாமே உண்மை நம்புற ஜென்ரேஷனாக தானே இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கண்ணில் காட்டிட்டாங்கன்னா அதுதான் அல்டிமேட் ப்ரூஃப். ஆனால் இப்போ நாங்கள் இருக்க பாயிண்ட் வந்து நாட் ஈவன் யுவர் சைட் கேன் பி ட்ரஸ்டட்ல. ஏஐ எல்லாம் வந்துச்சு. இப்போ அதில் இருக்கிறாள் உண்மையாக பொய்யான்னு கூட நமக்கு தெரியாது சில நேரங்களில். அந்த வீடியோ, அதுவும் டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற முக்கால்வாசி வீடியோஸ் உண்மையாக பொய்யான்னு கூட நமக்கு தெரியாது அதில் இருக்கிறது. இல்லை இப்போ ஆல்ரெடி ஜெர்மனிலே ஏதோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, போர்ச்சுகலா ஜெர்மனியில் எங்கேயோ ஒரு மாடலிங் ஏஜென்சி வந்து ரியல் லைஃப் மாடல்ஸை வச்சு எங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக மார்க்கெட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அதனால நாங்கள் ஒரு ஏஐ மாடலை யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு மாடலை புஷ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அந்த மாடலுக்கு எத்தனையோ லட்சம் ஃபாலோவர்ஸ் இப்போ இருக்காங்க. ஆனால் ஏன்னா எனக்கு இந்த அட்வர்டைஸிங்கில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு காட்டினா ஏஐ மாடல்ஸ் ஒரு 4-5 மாடல்ஸ் எல்லாம் மில்லியன் கணக்கில் வியூஸ் இருக்கிற மாடல்ஸ், அதாவது லைக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ் இருக்கிற மாடல்ஸ் காட்டுற நேரம் தான் அவன் தான் சொன்னான் எனக்கு இது ஒன்றுமே ரியல் இல்லை, இது எல்லாமே ஏஐன்னு சொல்லி. எல்லாமே அவன் அட்வர்டைஸிங்கில் வேலை செய்கிற ஒருத்தர். அப்போ எவ்வளோ ஒரு துர்பாக்கியமான நிலைமை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இல்லாத ஒரு சாமான உண்மைன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாம். இது அப்போ அது அடுத்த கட்டம் வந்து ஒருத்தர் எனக்கு சொன்னார், ஒருத்தர் இல்லை இட்ஸ் கமீடியன், பில் பர்னர் கமீடியன் இருக்கார், ரொம்ப பிடிச்ச கமீடியன். ஒரு டாக் ஷோவில் பேசிகிட்டு இருக்கல கேஷுவலாக சொன்னார், நீங்கள் வேணால் பாருங்கள்
இப்போ ரொபோ எல்லாம் அசிங்கமாக தான் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி கார் எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு, ஏர்பேக்ஸ் இருந்துச்சா, பிரேக் போட முடிஞ்சிச்சா, எவ்வளோ கேவலம். இப்போ காரை பாருங்க அப்படின்னு. இப்போ ரொபோ எல்லாம் காமிங்க, இன்னொரு 70 வருஷம் கொடுங்க, மனுஷனை விட அழகாக ரொபோ வரும், உள்ளுக்கு ஏஐயும் போட்டு கொடுத்துடுவான். எல்லாரும் கல்யாணம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு அந்த ரொபோவோடைய குடும்பம் நடத்தி நாங்களே மனுஷ இனத்தை அழிச்சு கொள்ள போகிறோம். நடக்கும் இல்லையா? ஸோ the idea of being in a relationship becomes more and more difficult. First of all, ஒரு ஆளை பிடிக்க கஷ்டமாக இருக்குது, பிடிச்சிட்டிங்கன்னா கொண்டு போக கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இல்லையா, எனக்கு இந்த மாதிரி சிஸ்டம், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ வேணும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக எடுத்துக்கொள்ள முடியுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக உலகத்தில் ஒரு 20-30% மட கும்பல் போகும். அதுக்கு சொன்னால் ஏஐ மூலமாக கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கி நாங்களே மனுஷ இனத்தை அழிச்சு கொள்ளுவோம். ரொம்ப கேஷுவலாக சொல்கிறது. இட் ஆக்சுவலி மேட் சென்ஸ். வி மைட் டூ தட். ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷன்கள் போகிற போக்கில் சில அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. அது நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இப்போ எங்கள் ஜென்ரேஷன் எப்படியுமே நீ முடிய போகிற ஜென்ரேஷனுங்கிறனால அது சான்சஸ் குறவு. அது உண்மையாகவே நீ சொன்னதான் இந்த ஜென்ரேஷன் நடக்கலாம்னு சொன்னேன். அது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, இந்த மேட்ரிக்ஸ் படம் வந்துச்சு இல்லையா? அப்போ மேட்ரிக்ஸ் படத்தில் அனாவசியமான ஒரு பார்ட் 4 வந்துச்சு, மேட்ரிக்ஸ் ரெசரக்ஷன்ஸ் சொல்லி போகிறோம் 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி. பயங்கர ஹைப்பாக ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வச்சுட்டு வெளியே வந்தேன். அவ்வளவு கேவலமாக இருந்துச்சு. அதை ஏன் எடுத்தான்னே எனக்கு தெரியல. சரியா? அப்போ அந்த படம் வந்த டைமில் அதுக்கு வந்து அந்த நான் பெரிய மேட்ரிக்ஸ் ஃபேன் தான். அந்த படத்தை பற்றின எந்த ரேண்டம் ட்ரிவியாவே எனக்கு தூக்கத்தில் எதுவுமே சொல்ல முடியும். எனக்கு அந்த நேரத்தில் நான் பார்த்து ரொம்ப வியந்த பெரிய சைஃபை, அது பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த வயசில். அப்போ அந்த நேரம் நடந்த ஒரு 2-3 இன்டர்வியூஸ் நடக்குது. இப்போ கியானு ரீவ்ஸ் இருக்காரு, கேரி ஆன் மாஸ்டர் அவங்க எல்லாம் இருக்காங்க. அதில் அந்த இன்டர்வியூவில் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு 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 கொஷன் ஒன்று வருது கேட்குறாங்க. அப்போ அந்த இதில் வந்து கியானு ரீவ்ஸ் சொல்கிறாரு, ஜென்சி, ஜென் ஆல்ஃபா சின்ன புள்ளில் நிறைய பேர் வந்து மேட்ரிக்ஸ் பார்த்து இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ 2000 பிறந்த ஆக்களுக்கு ஸ்டார் வார்ஸ் ஒரு கிளாசிக் தானே, அந்த மாதிரி 2010-15 பிறந்த ஆக்களுக்கு மேட்ரிக்ஸ் ஒரு கிளாசிக். அவங்க பழைய படம் பார்க்கணும், ஃபேமஸ் படமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அப்படி அவனோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட வீட்டுக்கு கியானு ரீவ்ஸ் போகக்குள்ள அங்கே கேட்டிருக்காரு, படம் பார்த்துருக்கீங்களா, அடுத்த பாட்டு வரப்போகுதுன்னு. தெரியாது என்னன்னு சொன்னால் கதையை சொல்கிறாரு அவர். ஒருத்தன் வந்து திடீர்னு அவனுக்கு எழும்புறான், அவனுக்கு தெரிய வருது அவனோட உலகம் உண்மை கிடையாது, அவன் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கான் அப்படின்னு. அப்போ அந்த புள்ள ஒரு 12-15 வயசு பிள்ளையா அதை கேட்குதான். ஸோ தே ஆர் ஓகே. அந்த அவங்களுக்கு அந்த அது ஸோ அதனால சரி கம்ப்யூட்டரில் இருங்க, அவங்க அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, அவங்க அது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இல்லை. அவங்க இப்போ மேட்ரிக்ஸ் வந்தால் அது பெரிய ஹிட் ஆகாது. ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் இன்டர்நெட்டுக்குள்ளே தான் இருக்கோம். 99-2000 மேட்ரிக்ஸ் வரக்குள்ள இன்டர்நெட்டுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். கம்ப்யூட்டரில் லாகின் ஆகி கூகுளில் போயிட்டு பார்த்துட்டு வரது. இப்போ வி ஆர் சரவுண்டட் பை இன்டர்நெட் இல்லையா? வைஃபைலேருந்து ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி சரவுண்டட் பை இன்டர்நெட். போதா குறைக்கி ஆக்மெண்டட் ரியாலிட்டியும் வந்துருச்சு. இப்போ அதாவது நீங்கள் ஒரு கண்ணாடியை போட்டிங்கன்னா உங்களை சுற்றி லேப்டாப்பா அது இதெல்லாம் பறக்குது. ஸோ வி ஆர் ஆல்ரெடி தேர். இப்போ இந்த ஜெனரேஷனில் பிறந்து வளர்ந்த ஒரு பிள்ளைக்கு உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் போய் தெரியும்டா, கண்ணாடி போட்டதே நான் தானே அப்படின்னு. சரி, ஸோ குழப்பம் நடந்துருச்சு. ஸோ அந்த சைடில் வி ஆர் ஹெடட் இன் அ பேட் டிரெக்ஷன். இன் த சென்ஸ் முதல்ல இன்டர்நெட்டை பழுதாக்கிச்சு. இன்டர்நெட் மேட் இன்டர்நெட் வர்ஸ். நவ் இன்டர்நெட் இஸ் மேக்கிங் ரியாலிட்டி வர்ஸ். அதில் அந்த ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் சொன்ன அந்த ஜாப் விஷயம். அந்த இப்போ முந்தி ஜாப் நீங்கள் எப்படி செய்வீங்க சொல்லுங்க? இப்போ சாதாரணமாக இல்லை, இப்போ முந்தி வந்து இப்போ பேப்பரில் கட்டாயம் பேப்பர் வாங்கி பார்க்கணும். பேப்பர் வாங்காட்டி நமக்கு என்ன வேலை இருக்குது தெரியும், கட்டாயம் வாங்கி ஆகணும். வாங்கி அதில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து, ஏன்னா நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் ஃப்ளாப்பி டிஸ்கில் தான் எங்கள் சிவி இருக்கும். அந்த சிவியை செஞ்சுக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். எவனாவது கம்ப்யூட்டருக்கு அவன்கிட்ட போயிட்டு எங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு என் தொழில் இப்போ அதில் அப்போ எனக்கு தெரியாது, நீங்கள் செஞ்ச நேரம் போட்டிருப்பேன். அப்போ ஹொபீஸ்னு ஒன்றும் போடுவோம். இப்போ வரைக்குமே சில பேர் போடுறானுங்க. நீங்கள் போடுறானுங்க, தேவையில்லாத விஷயம் அது. நிறைய பேர் போடுறானுங்க. அப்போ ஹொபீஸ்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்போ ஹொபீஸுங்கிற பாட்டில் இப்போ சில பேர் அது இன்ட்ரெஸ்ட் மாதிரி இன்ட்ரெஸ்டாக. அப்போ ஹொபீஸில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஸ்டாம்ப் கலெக்டிங், காயின் கலெக்டிங், ரைட்? இது எல்லாமே என்னோட ஹாபீஸில் இருந்ததுகள். நான் யோசிக்கிறது என்னத்துக்குடா இதெல்லாத்தையும் அப்போ போட்டிருக்கிறேன். அதாவது அந்த நீங்கள் ஸ்டாம்ப் காயின் கலெக்ட் பண்ணீங்களா? இல்லை, அது உண்மையாக கலெக்ட் பண்ணேன், இன்னும் வச்சிருக்கு. நீங்கள் ஒரு ரேர் பீஸ் பாஸ். ரெண்டுமே கலெக்ட் பண்ணது இன்னும் வீட்டில் இருக்குது. ஸ்டாம்ப் காயின் ரெண்டுமே இருக்குது. அப்போ இது என்னத்துக்கு இதை நான் போட்டேங்கிறது தெரியாது. அப்போ அந்த ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த ஒரு பிரிண்ட் அவுட்டை ஃபோட்டோ காப்பி அடித்து ஒரு 4-5 வச்சுக்கிறது.
அப்போ இது வந்து இந்த கோயிலில் துண்டு பிரசுரம் கொடுக்குற மாதிரி காண்றவங்களுக்கு ஒரு என்விலப்பில் போட்டு என் சிவி ஒன்று இருக்குது, எங்கேயாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், பேப்பர்களுக்கு அந்த ஸ்டாம்ப் போட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புறது. மற்ற போஸ்ட்டில் போட்டால் தொலைஞ்சிரும், ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புறது. இதில் எவனாவது ஒருத்தர் நீங்கள் சொல்கிறது 90s late 90s early 2K ஆல்மோஸ்ட் 2000க்கு பக்கத்தில் வர நேரம். பட் டு சம் எக்ஸ்டென்ட் லேட் 80sலேருந்து ஏர்லி 2K வரைக்கும் ப்ரோசஸ் ஒன்று தான். ஒரு டிஃபரன்ஸ், நீங்கள் வந்து சிவியை டைப் பண்ணி எடுக்கிறீங்க, அவ்வளோதான். எடுத்துட்டு அதை போட்டு அனுப்பணும். அப்படி தான் அந்த ப்ரோசஸ் இருந்துச்சு. அதில் நம்மளை எத்தனை பேர் இன்டர்வியூ கூப்பிடுவான்னு தெரியாது. எப்படியுமே ஸ்டாம்ப் செலவுலேருந்து என்விலப் செலவுலேருந்து கிளம்ப ஒரு பெரிய செலவுன்னு இருக்குது இது செய்கிறதுக்கு. அப்படி போட்டதில் ஆரம்பிச்சு அப்போ இந்த நேரம் எல்லாத்துக்கும் நீங்கள் இமெயில் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு கம்பெனி தான் எப்பயாச்சும் இமெயில் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இமெயிலுங்கிற இல்லை, அப்போ இமெயில் இருக்கலை, கூடுதல் எல்லாம் போஸ்ட் தான். இமெயில் இருந்தாலும் நாங்கள் இமெயில் அனுப்ப மாட்டோம். ஏன்னா இது போய் சேருமான்னு நமக்கு ஒரு சந்தேகம். அதெல்லாம் பாருங்க, அவன் பார்ப்பானா தெரியாது, போஸ்ட்ல அனுப்புனா ரெஜிஸ்டர்ல எப்படி அவனுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற காலம் தானே எங்களுக்கு. அப்போ இமெயில் எல்லாம் இருந்தாலும் இல்லை இப்போ இமெயில் அனுப்புறது நமக்கு ஒரு இமெயில் இருக்கணுமே அந்த நேரத்தில். அப்போ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு நம்ம எப்படி நான் அந்த காலத்தில் இமெயில் தொடங்குனவே எவனோ சொந்த பேரில், அதாவது தண்ட பேரில் இமெயில் திறக்கிறதுன்னு இல்லை, pinkify@yahoo.com. அப்போ இந்த பிங்கிஃபைலேருந்து இமெயில் அட்ரஸ்லேருந்து ஒரு இது போச்சுன்னா அந்த கர்மத்தை ஏஞ்சி கேட்குறீங்க. என்னோட முதலாவது இமெயில் அட்ரஸ் எல்லாம் வெளியே சொன்னால் எல்லாம் காலி துப்புவாங்க. நான் வெக்கமே இல்லாமல் அதை வச்சு போட்டேன் பாஸ் 2-3 அப்ளிகேஷன். சத்தியமாக எனக்கு அது பிரச்சனையாக தோணல, அட்ரஸை யார் பார்ப்பா அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு ஒருத்தர் சொன்னான், உனக்கு விளங்குதா உண்ட அட்ரஸ் தான் முதல்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு சிவி திறந்தா சிவியில் உன் பேர் 2வது தான், முதல்ல அட்ரஸ் தானே இருக்கும். ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கும். ஏன்னா இது அது அப்போ அதுகள்னால அதில் அனுப்புறதில்ல. அப்போ போஸ்ட் தான் நமக்கு ஃபஸ்ட்டாகவே இருக்கிற ஆப்ஷன் அனுப்புறதுக்கு. அதிலிருந்து ஆரம்பித்தது தான் இந்த சிவி ஃபார்மட். பிறகு இனி இமெயில் வந்து இப்போ அது இப்போ லிங்க்டின் லெவலுக்கு டெவலப் ஆகி இல்லை இருக்குது. அது இப்போ அந்த இது. ஆனால் இப்போ இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களோட சைட் தானே. இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 88லேருந்து 2000 வரைக்குமான 12 வருஷ பீரியடில் ஒரு கம்பெனி வந்து ஒரு ஜாப்புக்கு ஆள் தேடுது. இப்போ எப்படி செய்ய? முதலாவது விஷயம் இப்போ மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது காஸ்ட்லியான வேலைன்னு சொல்லி வாரம் நீங்கள் ஸ்டாம்ப் போட்டு அனுப்பணும். அதே அதில் ஃப்ளிப் சைட் கம்பெனியும் வந்து எக்ஸ்பென்சிவான வேலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் அப்சர்வர்லையோ எங்கேயா ஆட் போடணுமா இருந்தால் நீங்கள் ரொம்ப கவனமாக போடணும்னு சொன்னால் உங்களோட ஜாப் என்னது, உங்களோட கம்பெனி யார், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அது நல்ல ஆட்டாக இருந்தால். அட் த சேம் டைம் இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் எழுத முடியாது. நான் எதிர்பார்ப்பவர்கள் அப்படின்னு நீங்கள் ரொம்ப பேச முடியாது. பாயிண்ட்டுக்கு வந்துடணும். ஏன்னா ஒவ்வொரு வேர்டும் காசு. சரியா? அப்போ ஒரு ப்ராப்பர் ஆட் நீங்கள் செய்யணும், ரோபஸ்டான ஆட்டாக இருக்கணும், பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணணும். ரைட்டா? அப்போ நீங்கள் ரொம்ப பேச மாட்டீங்க. எனக்கு கொஞ்சம் இந்த இப்போ அக்கௌண்டிங் வேலை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், இது ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி கொஞ்சம் பொதுவான ஐடியா சொல்லுவீங்க. ரைட்டா? இப்போ மாதிரி அப்படி இப்போ இந்த சாஃப்ட்வேரில் இந்த வெர்ஷன் நீங்கள் 3 வருஷம் பழக்கப்பட்டவராக இருக்கணும் இப்போ நீங்கள் அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. முந்தைய எப்படி சொல்ல மாட்டான், அக்கௌண்டிங் கொஞ்சம் தெரிஞ்சவராக இருந்தால் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போக தம்பி, வரவேற்கத்தக்கது அதான் சொல்லுவான், ப்ரிஃபர்ட் அதான் சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி மரியாதையாக கேட்பான், அதை கவனம் பண்ணி சொல்லுவான். என்னது பிச்சைக்காரனை கூட சாகத்தை கூப்பிடணும், அந்த மாதிரி ப்ராப்பராக செஞ்சானுங்க. ஏன்னா அவங்களுக்கு காஸ்ட் கூட, ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் வாஸ் வெரி ஹை. சரியா? அப்போ அந்த அட்டை போட்டதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு 50 பேர் இப்போ போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலராக பேப்பர் வாங்குகிற செட்டே குறைவு. இன்னொரு பக்கம் பேப்பர் வாங்குற செட்டில் ஒரு சப்செட் இருந்துச்சு, இவன் பேப்பர் வாசிக்க வாங்குறது இல்லை, அதுக்கு தான் வாங்குறது, எம்ப்ளாய்மெண்ட்டு தான் வாங்குறது, அந்த செட் இருக்குது. அப்போ அப்படி இப்படின்னு ஒரு ஜாப்புக்கு வரப்போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட் கேஸ் சினாரியோ 50லேருந்து 100 தான். பெஸ்ட் கேஸ் டென்டலாக 20-30 தான். சரியா? சின்ன எம்ப்ளாயிஸ், சின்ன அப்ளிகண்ட் பூல். சரியா? உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க தானே உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில், அந்த டிஸ்கிரிப்ஷனும் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது. சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இப்போ எனக்கு இந்த அடிப்படை தேவைகள் இது, இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஆட்கள் யார் இருக்காங்க, ரைட், எடுத்தாச்சு. இப்போ இவங்களை கூப்பிடணும், ரைட்டு, இன்டர்வியூவும் பண்ணியாச்சு. திரும்ப இன்டர்வியூ பண்ண முடியாது, போயிட்டு வர காஸ்ட் இருக்குது, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற காஸ்ட் இருக்குது. 1, 2 மேக்ஸிமம் 3 தான். 3 ரொம்ப டூ மச். 2 தான். 2க்குள்ள வந்து முதல்ல நீ மனுஷனானு பார்க்கணுன்னே, மனுஷன் மாதிரி தான் இருக்கு, வேலை செய்வியான்னு பார்க்கணும் 2வது தடவை முடிஞ்சு. அதுக்கு அடுத்து உனக்கு வேலையை கொடுக்குறது சம்மந்தமாக பாஸ் பேசுவார், அது ஒன்று இருக்குது. அது வந்து இன்டர்வியூ கிடையாது, அது ஃபார்மாலிட்டி. ரைட்டா? அதை தான் பண்ணி ஆகணும். ஏன்னா காஸ்ட் ஹேட் டு பி கெப்ட் லிமிட்டட். இப்போ இப்படி பண்ணி ரெக்ரூட் பண்ணி ஒருத்தன் உள்ளே எடுத்துட்டீங்க தானே, இப்போ இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்குது. இப்போ இவனை நீங்கள் எப்படியாவது கரை தேத்தி ஆகணும். ஏன்னா செலவழிச்சிட்டீங்க. ஆஸ் அ கம்பெனி யூ ஹவ் ஸ்பெண்ட் மணி, டைம், ரிசோர்ஸ் ஆன் திஸ்.
இப்படியாவது ட்ரெயின் பண்ணி இப்போ ட்ரெயின் பண்ணி எடுக்கிறீங்க இவனை ட்ரெயின் பண்ணி எடுத்து 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு அவனும் வந்து இருப்பான். ஏன்னு சொன்னால் அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரியா இருப்பான், இருந்து ஃபார்ம் ஆகிட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ப்ரொமோட் ஆகும். 5 ட்ரெயினிலேருந்து அடுத்த லெவலுக்கு போவாங்க ப்ரொமோட். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கட சின்ன வயசு இப்போ இது ரொம்ப குறைவு. எங்கட சின்ன வயசுகளில் நிறையா உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடுகளில் அடிக்கடி சொல்கிற ஒரு கதை இருக்கும். அந்த பொடியண்ட அப்பா ப்ரொமோட் ஆகிட்டாரு, இந்த பொடியண்ட அப்பா ப்ரொமோட் ஆகிட்டாரு, இந்த பொடியண்ட அப்பா ஒரு ப்ரமோஷனுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. உங்களோட 30கள் 40களில் ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்த்து ஒரு குடும்பஸ்தர் வேலை செய்கிறதுங்கிற விஷயம் அப்போ காமன், ரைட்டா? இப்போ பாருங்க, நிறைய பேர் வந்து நான் எப்படியாவது MBA முடிச்சு ப்ரமோட்டும் ஆகிட்டு செக்யூர் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் சீன் ஃப்ளிப் ஆயிடுச்சு. அந்த நேரங்களில் கம்பெனியில் உங்களோட ஜாப் செக்யூரிட்டி அதிகம். உங்களோட பேசிக் ஸ்கில் செட் உங்களோட கையில் இருந்துச்சுன்னா உங்களை வச்சு அவங்க ஒப்பேற்றுவோம். ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் ரொம்ப அதிகம், ப்ரோசஸும் ரொம்ப லென்த்தி. உங்களை வச்சு கொண்டு போயிட்டான்னு சொன்னால் அப்புறம் என்ன ஆயிடுச்சு சொன்னால், இப்போ உங்களுக்கு கம்பெனி கல்ச்சரில் நீங்கள் பழகிட்டீங்க, உங்களுக்கு ஜாப் ஓரளவு தெரியும். இப்போ இன்னொரு வேகன்சி வருது, அந்த வேகன்சிக்கு உங்களை போடுறது லேசு ஒருத்தன் எடுக்கிறத விட அப்போ என்ன செய்வோம், உங்களை அதுக்கு போட்டுருவோம். இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் என்ன சொல்கிறது மேலே கொண்டு போகிறது, அப்ஸ்கில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரியா? அப்போ இன்டர்நெட் உள்ளே வந்து என்னாச்சுன்னு சொன்னால், முதல் விஷயம் இன்டர்நெட் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸோட காஸ்ட்டை பயங்கரமாக குறைச்சிருச்சு. நீங்கள் பேப்பரில் ஆட் போட தேவையில்லை, டாப் ஜாப்ஸோ ஃபேஸ்புக்கோ எங்கேயாவது போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இங்கே பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த எந்த சைட்லேயும் உங்களுக்கு வேர்ட் கவுண்ட் கிடையாது. முதலாவது விஷயம், வேர்ட் கவுண்ட் கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எழுதுவீங்க. முதல்ல என்ன சொல்லுவீங்க, அக்கௌண்டிங் வேலை தெரிஞ்ச யாராச்சும் ஒரு 2 வருஷம் பக்கம் தெரிஞ்சிருந்தா வந்து பார்த்துட்டு போங்களே எங்களுக்கு கொஞ்சம். இப்போ அப்படி இல்லை, இந்த சாஃப்ட்வேர் இந்த வேர்ஷன் தெரிஞ்ச மட்டும் இந்த பக்கம் வா அப்படின்னு தெளிவாக டீட்டெயிலாக ஆட் போடுவீங்க. அப்போ ஏன் அப்படி செய்றீங்க சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட சர்ச் ப்ராசஸ் வந்து இன்னும் முந்தைய அளவுக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இல்லை. அப்போ அந்த தெனாவட்டில் நீ அப்படி ஆட்டை போடுறீங்க. அப்போ அந்த கேண்டிடேட் தான் உங்கள்கிட்ட வர பார்ப்பான். ஆல்ரெடி வேலை குழம்புது. சரியா? இப்போ 2வதா இந்த சர்ச் பண்ணுறவங்க தானே, அவங்களும் வந்து மானாவாரியாக அப்ளிகேஷனை போடுறது. அது இப்போ போடுறது தானே. இப்போ நீங்கள் இப்போ லிங்க்டின்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்று போட லிங்க்டின் அடுத்த கட்டம் லிங்க்டுக்கு வரும். லிங்க்டுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் டாப் ஜாப்ஸ் கால். ஒரு ஜாப் சைட்டில் ஜாப்பை போட்டாச்சு, சைட்டில் பார்த்துட்டு அப்ளை பண்ணியாச்சு, பேப்பரில் பார்த்தாச்சு, இமெயிலுக்கு போட்டாச்சு. அந்த காலகட்டம். இப்போ அந்த கவரிங் லெட்டரை மட்டும் மாற்றிட்டு நான் 10 பேருக்கு போடுறதுல எனக்கு ஒரு நஷ்டம் இல்லை, போட்டு முடிஞ்சு. சரி, அப்போ அங்கனைக்கே அந்த ப்ரோசஸில் மரியாதை போயிடுச்சு. அதோட விளைவாக என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்போ ஒரு விஷயம் வந்து ஈஸிலி டிஸ்போசபிள் ஆகிடுன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்க தூங்குவீங்க. இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிள், சரியா? இப்போ நிவேதன் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்னு சொன்னால் கிடைச்சா போதுன்னு இருப்பாங்கல்ல. 10 பொண்ணு வந்தால் கொஞ்சம் மூக்கு சரியில்லைம்மா, அதுதான் நினச்சி கம்பெனிஸ். இப்போ ஒரு 10லேருந்து 20 அப்ளிகேஷன் வந்தாலே கஷ்டம்னு இருக்க டைமில் வர்றவனை பார்த்து மேனேஜ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுப்போம். இவன் கல்ச்சருக்கு பொருத்தமான பொடியனா, கல்ச்சருக்கு பொருத்தமான பிள்ளையா அப்படின்னு பார்த்து ட்ரெயின் பண்ணி எடுத்துருவோம் பார்ப்பான். இப்போ என்ன சொன்னால், எங்களோட கல்ச்சருக்கு பொருத்தமான நாங்கள் எதிர்பார்க்குற ஸ்கில்லோட எதிர்பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸோட பெர்ஃபெக்டாக ஒரு ஆள் வாரன்னா வா, அது வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு காஸ்ட் கிடையாது இல்லையா? ஸோ ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டில் இருக்க அப்ஸ்கில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறையுது. நான் உள்ளே போயிட்டு வேலை கற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த கான்செப்டே அழிஞ்சு போச்சு. ஏன்னா கற்றுக்கிட்டு வா அப்படிங்கிற, அப்போ யார் கற்றுக் கொடுக்குறது? கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா என்கிட்ட வேலை இருக்குது, நான் வச்சு உனக்கு வேலை அப்படின்ட்டு. அதுவும் அதில் என்ன பெரிய பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் போடுறதுனால உங்களோட அப்ளிகண்ட் பூல் வந்து ரொம்ப பெருசு. இப்போ முந்தி நான் அப்சர்வரில் போட்டேன்னு சொன்னால் நான் போடுவேன் கொழும்புல இருக்க மட்டும் வா அப்படின்னு. இப்போ வந்து சபரகமும் வரலாம், ஏன்னா அவனுக்கு போயிடும். அவன் சொல்ல நான் இங்கே வந்து போர்டாகி வேலை செய்கிறேன் அப்படின்ட்டுருவோம். இப்போ இங்கேயும் தாண்டி இப்போ வெளிநாடுகளில் சில இடங்களில் இங்கே இருக்கிறவனே அப்ளை பண்ணி வேலை எடுக்கிற அளவுக்கு ரிமோட் ஒர்க் வந்துருச்சு. ஸோ இப்போ இன் அ சென்ஸ், நாட் டு ஓவர் ஸ்டேட் திஸ், பட் உங்களோட இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு ஆட் போடுறீங்கன்னா அந்த ஆஸ் அ கம்பெனி உங்களோட அப்ளிகண்ட் பூல் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ உங்களோட எண்ட்லெஸ் ஆப்ஷன்ஸ், அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குள்ள ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமான மரியாதை குறையும். 10 ஆப்ஷன் இருந்தால் 10 ஆப்ஷனையும் மரியாதை பார்ப்பீங்க. 100 ஆப்ஷன் இருந்தால் 1000 ஆப்ஷன் இருந்தால். ஸோ கம்பெனிஸ் ஸ்டார்டட் டேக்கிங் எம்ப்ளாயீஸ் ஃபார் கிராண்டட், அந்த அப்ளிகன்ஸ் ஃபார் கிராண்டட் நடந்துருச்சு. ஆல்ரெடி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் ஒரு ஆசையம் நடந்து வந்துச்சு. இப்போ அதில் அடுத்த கட்டம் தான் இப்போ மறுபடியும் அடுத்த கட்டம், ஆக்களை உள்ளே எடுத்து ட்ரெயின் பண்ணி மேலே கொண்டு வர கல்ச்சர் அழிய தொடங்கிட்டேன்னு சொன்னால் அதை விட சிம்பிள் தானே. மேனேஜர் அந்த கம்பெனியில் சூப்பர் ஆத்தர் இருக்காது,
என்கிட்ட புது பிரச்சனை ஹெட் ஆன்ட் ஏஜென்சி ஆமாம், இது ஹெட் அண்ட் ஏஜென்சி வந்துட்டானுங்க. நீங்கள் எதுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க, சட்டப்படி மேனேஜர் அங்கே இருக்காரு, எனக்கு ஒரு 1 லட்சத்தை வெட்டுங்க, நான் போய் எடுத்துன்னு வரேன், கொண்டு கொடுத்துடுவான். அப்போ அந்த லாயல்ட்டியாக வேலை செஞ்சது அப்படி அது இருந்த கல்ச்சர் எல்லாம் போயிடுச்சு. இல்லை நான் சொன்னேன் இருக்கணுங்க இல்லையாங்கிறது அது வேற மேட்ரு. பட் அப்ரிஷியேட்டிங் சம்படிஸ் எஃபர்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒன்று இருக்கு இல்லையா. அதுகள் இப்போ இந்த லாங் ஸ்டாண்டிங் எம்ப்ளாயி இந்த இப்படி ஒரு கல்ச்சர் இருந்துச்சு இல்லை, லாயல்ட்டி லாங் ஸ்டாண்டிங். இப்போ இந்த நிறைய கம்பெனிஸ் இப்போ எம்ப்ளாயீஸ் லாயலாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த லாயல்ட்டி அப்சென்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்றான இந்த கிரிப்ளிங் ரெக்ரூட்மெண்ட் கல்ச்சர் பேச மாட்டாங்க. எய்டட் பை இன்டர்நெட், காஸ்ட் பை இன்டர்நெட், பட் நடக்குது. இப்போ நீங்கள் எங்களை டிஸ்போசபிள் மாதிரி ட்ரீட் பண்ணக்குள்ள நாங்கள் ஏன் உங்களை சாய் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு வரும்ல எம்ப்ளாயீஸுக்கு. அந்த ஃபுல் சர்க்கிள் தான் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேர் ஒரு கம்பெனியில் இருந்துக்கிட்டே அட் த சேம் டைம் ஒவ்வொரு தடவையும் ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ் வரக்குள்ள, இல்லாட்டி ஒரு சின்ன டிஸ்அக்ரிமெண்ட் வரக்குள்ள உடனே இன்னொரு கம்பெனி பாயிறாங்க. பாயிறது ஈஸி ஆயிடுச்சு. அதான் அது ரொம்ப ஈஸியானது தான். அங்கே மெயினான ஒரு ரீசனாக இருக்குது. இப்போ அந்த பொறுத்து போகணும், இல்லைன்னு சொன்னால் டாலரேட் பண்ணி வேலை செய்யணுங்கிற அந்த கேரக்டர் பில்ட் பண்ணணும், அந்த இதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ இன்ஃபேக்ட் இப்போ நிறைய பேர் பெருமையாகவே சொல்கிறாங்க, நான் 5 வருஷத்தில் 7 வேலை மாறினேன் அப்படின்னு. இட்ஸ் அந்த அளவுக்கு அன்ஸ்டேபிளான ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறது கஷ்டம் இல்லையா. ஆல்சோ இப்போ கம்பெனியில் இப்போ முந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அங்கே இருக்கிற ஒரு ஆள் ப்ரொமோட் ஆகிற நேரம் அங்கே இருக்கிற அந்த ரிசிலியன் தன்மை வந்து கூடுதலாக இருக்கும். பட் நீங்கள் இப்போ வெளியிலேருந்து கொண்டு வர நேரம் அங்கே அவனுங்க அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லையா அது. இப்போ அதனால கம்பெனிஸ் இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னு சொன்னால், கம்பெனிஸை ட்ரீட் பண்ணாங்க லெகோ மாதிரி, ஒரு ஹோல் யூனிட் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் இதை கழட்டி இதை போட்டு, இதை கழட்டி இதை போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு எனக்கு ஒரு எங்களோட ஒரு பழைய ஒரு ஃபேர்ம் ஒன்றில் கன்சல்டன்சி சீனில் ஒருத்தர் வந்தார் சும்மா ஒரு செஷன் ஒன்று பண்ணுறதுக்கு. அப்போ அவர் வந்து இந்த ஐபிஎல்ல ஆர்சிபிக்கு எக்ஸாம்பிளாக சொன்னார். சென்னை சூப்பர் கிங்ஸையே ஆர்சிபி. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹஸ் அ கல்ச்சர் ஆஃப் டேக்கிங் பிளேயர்ஸ் இன் அண்ட் ட்ரைனிங் தெம் அண்ட் பிரிங்கிங் தெம் டு தேர் பெஸ்ட் பொட்டன்ஷியல். அவங்க எல்லாம் நல்ல சூப்பர் பிளேயர்ஸ் கிடையாது, டீமுக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கொள்வாங்க. ஆர்சிபி தே கெட் த பெஸ்ட் பிளேயர்ஸ் அண்ட் தே ட்ரை டு ஃபிட் தெம் இன் டு அ டீம். ஆனால் டீம் எடுபடாது. இல்லை இந்த சேம் நீங்கள் சொல்கிற கல்ச்சர் தான் இப்போ பல ஃபுட்பால் லீக்ல இருந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக்குக்கும் இதுதான் நடந்துச்சு. இந்த இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ரொம்ப காலமாக காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருந்த லீக் ஒன்று. அதில் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஒரு கோச் இருப்பார். அந்த தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கவர் உலகம் முழுக்க அலைஞ்சி அவன் ஒரு 14 வயசு 15 வயசு சின்ன பொடியான பொட்டென்ஷியல் இருக்கவனை கொண்டு வருவார். அவனுக்கு சாப்பாடு கொடுத்து படிக்க கொடுத்து அவன் அந்த கிளப்ல அகாடமியில் வளர்த்து அவனை ஒரு நல்ல புள்ளியாக்கி அவனுக்கு ஒரு 2-3 மேட்சை கொடுத்து அவன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டார் லெவலுக்கு கொண்டு கொடுத்து பெருமை பார்ப்பார். கிறிஸ்டியானோ ரொனால்டோலாம் மெஸ்ஸிலாம் அப்படி வந்தவங்க தான். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன கல்ச்சர் வந்தோடனே இந்த காசுக்காரன் கிளப்பை வாங்கினோன்னே இல்லை எனக்கு நாளைக்கு வேணும் இந்த கப், நாளைக்கு வேணும், அப்போ நாளைக்கு கப் வேணுமா, அப்போ அங்கேருந்து ஒரு 4 பேர் வாங்கிங்க, ரைட் இவனு கப் வந்துருச்சு, ரைட் ஓகே. ஆனால் அது ஆஸ் அ ஸ்போர்ட் அது டெவலப் ஆகுதான்னு கேட்டால் இல்லை. இப்போ நாளைக்கு இவங்க நான் விளையாடலன்னு ரைட் இவனை தூக்கு வேற ஒருத்தனை கொண்டு வா, நான் எங்கே போகிறது, நீ எங்கேயாவது வித்துப்படாத ஒரு கிளப்புக்கு போ. சரியான பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு கொடுக்கல் வாங்கலாம் ட்ரீட் பண்ண. இட்ஸ் ட்ரூ. நீங்கள் இந்த ஜப்பாக பார்க்காம நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு குழி வெட்டுறதுக்கான அடையாளம் தான் உண்மை. அட் த சேம் டைம் நீங்கள் எல்லாத்தையுமே டிரான்சாக்ஷனலாகவும் பார்க்கக்கூடாது, பிகாஸ் தேர்ஸ் ஹியூமன் எலிமெண்ட். அங்கே தான் இன்டர்நெட் பிரச்சனை ஆகுது. இன்டர்நெட் உள்ளே வந்து இந்த ப்ரோசஸை இப்படி மாற்றினதோட விளைவு என்னன்னு சொன்னால், தெரிஞ்சு போச்சு ஆக்களுக்கு யாரும் எப்போனாலும் ரிப்ளேசபிள்னு ஆகிட்டுன்னு சொன்னால் எதுக்கும் மரியாதை இல்லாமல் போங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் வேண்டிய எல்லாம் கைக்கு வருமா இருந்தால் நீங்கள் எதை மரியாதையாக பார்ப்பீங்க? ஒரு விஷயத்துக்கு மதிப்பு வரதே அது உங்களுக்கு கிடைக்காதுங்கிறனால தானே. அதுதான் நடந்துச்சு ரெக்ரூட்மெண்ட். இப்போ அதுக்கு அடுத்த கட்டம் என்ன ஆகிட்டுன்னு சொன்னால், இதுக்குன்னு ஒருத்தன் வந்தான் சோஷியல் மீடியாவுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா. இப்போ என்ன சொன்னா, இப்போ இவ்வளவு காலமாக நீங்கள் வந்து மக்களே ஆரம்பத்தில் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்களை ஒருத்தர் தேடி பழகிட்டீங்க, சரி வரல, கேம் எல்லாம் சரி வரல. அப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸ் போட்டீங்க, சரி வரல. அப்புறம் ஃபோட்டோஸுக்காகவே உங்களோட வாழ்க்கையை வடிவமைச்சிங்க, சரி வரல. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், வேலைக்காக உங்களோட வாழ்க்கையை வடிவமைக்க போகிறோம். அதாவது நீங்கள் இந்த சோஷியல் மீடியா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலையை தவிர உங்களோட மண்டல என்ன செஞ்சு நீங்கள் காலையில் 6 மணிக்கு எழுப்புவீங்க, தியானம் பண்ணுவீங்க, இன்னைக்கு நீங்கள் கோல்ஸை பற்றி பிளான் பண்ணுவீங்க, கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதுவீங்க. இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஒரு அற்புதமான மேனேஜராக உங்களை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்க, வேண்டிய வந்து வேலைக்கு கூட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு உங்களை நீங்கள் ஒரு போலியான ப்ரொஃபஷனல் இமேஜை கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி லாபாயின்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவங்க வாரம் வந்து உங்களை கூப்பிடுவோம். நினச்சி பாருங்க, அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சிஸ்டம் அது. For you to be expected to maintain a professional image 24/7. ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிற சாமான மொத்தமாக நொறுக்கி போட்டுச்சு லிங்க்டின்ங்கிற விஷயம்.
இல்லை அதுவும் கூட ஆரம்பத்தில் வார நேரம் ரொம்ப டீசெண்டாக ஒரு மெல்லிய கோடு மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்கு கன்சல்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் சேர்ந்து நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள், கன்சல்டன்ஸோட பேசிக்கொள்ளுங்க, அது ஒரு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இல்லையா அப்படின்னு. அப்புறம் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே இந்த சாமான்லாம் எப்படி ஆரம்பிக்குன்னு சொன்னால் இட் ஸ்டார்ட்ஸ் ஆஸ் த பெஸ்ட் கேஸ் சினாரியோ. ஒரு விஷயத்தோட பெஸ்ட் பாசிபிள் வெர்ஷன் என்னவோ அதுவாக தான் வரும். அப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொறி, இப்படி சொறி, கொஞ்சம் உப்பு போடு, அந்த சமைக்கக்குள்ள இதை கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு, கடைசியில் பார்த்தா இது என்னது உப்புமாவா, சாம்பார்டா, உப்புமா இருக்கே அப்படி அதுதான் நடக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ முந்தி அவனுங்க வீடியோ ஆப்ஷன் அதுகளெல்லாம் பெருசாக கொடுக்கல, ஃபோட்டோ ஆப்ஷன் கொடுக்கல, இப்போ அதெல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ ஃபியூச்சரில் அது ஒரு இன்னும் 2-3 வருஷம் போனேன்னா இன்ஸ்டாகிராமுக்கு ஃபைட்டுக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருவோங்கிறது தெரியுது. எம்ப்ளாயர்ஸோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை செக் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வயலேஷன் ஆஃப் ப்ரைவசி. நான் எந்த கிரிமினல் ரெக்கார்ட் நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் கேட்க நான் போலீஸ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வா, உன் மேலே கேஸ் இருக்கான்னு பார்க்கணும், அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா என் மேலே கேஸ் எடுத்தால் அவங்களோட வேலை பாதிக்கப்படும். ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அதுவே பிரச்சனை. ஆன் டாப் ஆஃப் தேட் இப்போ இந்த லிங்க்டின் பிரச்சனை என்னென்னு சொன்னால் as a problem what happens is இந்த ட்ரெடிஷ்னல் மோட்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு இல்லையா, சிவி அனுப்புறது, ரெஃபரல் கொண்டு போகிறது, அதெல்லாம் மேலே மேலே அழிஞ்சிக்கிட்டு போகுது. அதெல்லாம் இப்போ இருக்குது என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸ்க்கு மட்டும்தான். நீ ஒரு ரீசனபிளான ஜாப் ப்ராஸ்பெக்ட் தேடுற மாதிரி இருந்தால் யூ ஹேவ் டு மெயின்டைன் லிங்க்டின். என்னையே கடைசி 2-3 ஜாப் எல்லாம் லிங்க்டின்ல தான் நான் வந்துச்சு. எனக்கு தேடி வந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அப்படி தான் வந்துச்சு. எனக்கு கடுப்பாக கருமத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான தொழிலாளி அப்படின்னு நான் வந்து மெயின்டைன் பண்ண சரியான கஷ்டம். இல்லை இதில் எனக்கு இன்னொன்று என்னென்னு சொன்னால், எனக்கு இப்போ ஒருத்தன் இப்போ ரீசெண்டாக ஒருத்தன் போட்டிருக்கேன், ரீசென்ட்லி ஐ காட் ப்ரொமோட்டட் ஆஸ், அந்த ப்ரொமோட்டட் அந்த போஸ்ட் இருக்குல்ல, ப்ரொமோட்டட் ஆஸ் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லி கீழே அந்த ஆட்டோமேட்டிக்காக உனக்கு தெரியும் உனக்கு வாழ்த்துறதுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை, ஏன்னா உனக்கு இருக்கிறது முழுக்க போகாமல் இந்த சின்ன வயசுலேயும் எவனுக்கு காலை பிடிச்சி மேலே வந்தானோங்கிற உனக்கு பிரச்சனை இருக்கும். அதனால நாங்கள் உனக்கு ஆப்ஷன் 4 தாரோம், இதில் உனக்கு கிளிக் கை தட்டுறியா, ஆட்ட அனுப்புறியா, இல்லாட்டி கங்க்ராச்சுலேஷன், இதை கிளிக் பண்ணினா போது, நீ வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரைட் ஓகே, எனக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் நான் நீ பார்த்ததுனால போய் தொலை போட்டு போகிறேன். அது பெரிய பிரச்சனை. இப்போ எல்லா மறுபடியும் என்ன சொன்னால் மறுபடியும் நீங்கள் திரும்ப அதே தான் நடக்குது. இன்டர்நெட் மனுஷங்களை கமோடிட்டியாக மாற்றுது. ஆனால் நீங்கள் சொன்னால் அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் நான் பார்த்துருக்கிறேன், இந்த ஜாப் சில கம்பெனிகள் ஜாப் இன்டர்வியூன்னு சொல்லி உலகத்திலே இது நாள் வரைக்கும் நம்ம கேள்விப்படாத போஸ்ட்டுகளை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அதாவது எங்கள் கம்பெனி இப்படி தான், அந்த டெய்லி வளருது, டெய்லி எங்கள் கம்பெனிக்கு ஆள் தேவைப்படுது, எங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு 10 பேர் தேவை இந்த போஸ்ட்டுகளுக்கு இருக்காங்க. இப்போ இப்படி சொல்கிறீங்க தானே. இப்போ நான் ஒரு கம்பெனி, இப்போ நான் டெய்லி ஒரு ஜாப் சைட்லேயோ லிங்க்டின்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் வேகன்சி இருந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தா என் மனசில் தோணாதா இவங்களுக்கு டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்குது, இது ஒரு ஸ்டார்டர் கம்பெனி போல. இல்லை அது இப்போ நான் இப்போ சொல்லுவேன், நான் ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் போஸ்ட்டே 10 நாள் போட்டுக்கிட்டு இருக்கேன்னா பரவாயில்ல. ஆனால் நான் போடுவேன் என்னது ஒரு அனாலிசிஸ் போஸ்ட் ஒன்று போடுவேன், அடுத்த நாள் பார்த்தா மார்க்கெட்டிங் ஸ்பெஷலைஸ்ட். லிங்க்டின்ல இந்த அனலிஸ்ட்ங்கிற ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இவனுக்கு அடிக்கிற கூத்துட்டு தானே அந்த அம்ப்ரெலா டேர்முக்குள்ள கூட்டுறவன் கழுவுற வேலை இருந்து சிஇஓ வரைக்கும் எல்லாரும் அனலிஸ்ட் தான். அதுக்கு இப்போ முன்னுக்கு ஒரு வேற வேர்டை போட்ட கையோட போஸ்ட் மாறி இருந்தானே. இப்போ இப்படி ஆக்சுவலாக நான் இப்போ இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன கதை தான் இருந்தாலும், ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் கம்பெனி ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் மாதத்துக்கு ஒரு 4-5 அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ அப்படி போட்டு அவங்க க்ரோத் மாதிரி காட்டினா அது என்ன பிரயோஜனம் இல்லை. ஆக்சுவலி அந்த கம்பெனி இப்போ பங்குளத்தில் தான் ஓடுது. பட் இருந்தாலும் நாங்கள் புதுசாக வேலைக்கு எடுக்கிறோம்னு சொன்னால் இப்போ இதில் போனால் நம்ம வாழ்க்கையை முன்னேறும்னு சொல்லி பொட்டன்ஷியலான வேற போஸ்ட்டுக்கான கேண்டிடேட் இதுக்குள்ளே வருவான் தானே, உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாம முந்தினா ஆக்கள் உண்மை அவ்வளோ யோசிப்பாங்களா? இல்லை அவ்வளோ வாரானுங்களே வேலைக்கு. இப்போ வந்து வேலையை எடுத்துட்டு பிறகுத்தானே தெரியும் இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஏன்னா க்ரோத் பொட்டன்ஷியல், அதாவது எனக்கு படிச்சுக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் ஒன்றும் இல்லாத ஒரு கம்பெனிக்குள்ளே இப்போ யாரும் முந்தி மாதிரி இருக்கிறது இல்லையே. இப்போ யாருமே இருக்கு இங்கே இது செக்கு மாடு மாதிரி சொன்னது செய்யணும், நான் என்னது இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு விலகிடுவானுங்க. அப்போ அப்படியான வேலைக்கு எடுக்கிறது இப்படி 10 போஸ்ட். நீங்கள் சொன்ன கம்பெனியில் வந்து இது சொல்கிறது க்ரோத் பொட்டன்ஷியல் இல்லை உண்மை தான் சொன்னீங்க. அப்போ இல்லைங்கிற நேரத்தில் உள்ளுக்கு வர மாட்டான் தானே. அப்போ இப்படி 4 போட்டால் நான் போனால் அந்த போஸ்ட்டுக்கு போகலாமோ இந்த போஸ்ட்டுக்கு போகலாமோன்னு அப்ளிகேஷன் வரும் தானே. மற்றது போடுற நேரம் பாருங்க, 100 அப்ளிகண்ட் 150 அப்ளிகண்ட் அம்மாட்டா 800 எல்லாருக்கும் சொல்லுறாங்க. 800 பேர் இந்த போஸ்ட்டுக்கு அப்படி இருக்கும். அப்போ நம்ம மாட்டி நல்ல வேலை ஒன்று தான் போல இருக்கு இவங்கள்ட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லின்னு. அப்போ அந்த அப்ளிகண்ட்லாம் உண்மையான அப்ளிகண்ட் தானா அது தெரியல. அதுக்கும் ஏதாவது ஒரு சிஸ்டம் இப்போ இருக்க டெக்னாலஜி இருக்கான்னு எனக்கு லிங்க்டின்ல அந்த அளவு தூரத்துக்கு அதில் இருக்கான்னு தெரியாது. இப்போ மறுபடியும் இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் அந்த கம்பெனிஸில் கள்ள புத்தி கெட்ட வேலை அப்படின்னா மறுபடியும் இதுக்கெல்லாம் எனேபிளிங் ஃபேக்டர் இன்டர்நெட் தான்.
இப்போ இதில் இன்னொரு மேட்டர் இருக்குது. இது எனக்கு முந்தி வந்து செஞ்சது நான் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரியில் பார்த்து இந்த கூகுள் ஃபேஸ்புக் எல்லாம் மாஸ் லே ஓவர் பண்ணுறாங்க தானே, திடீர்னு நினச்சி அவங்களுக்கு லாபம் பத்தல அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பெரிய கம்பெனிஸில் எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டில் இது ஒரு கல்ச்சராகவே மாறிட்டு என்னென்னு சொன்னால், அடுத்த குவார்ட்டரில் லாபம் குறைய போகுதா 1000 பேரை வேலையை விட்டு விலக்கு, அது ஒரு கல்ச்சராக வந்துருச்சு. ஆமாம். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி க்ரோத் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு திடீர்னு மாஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அனலிஸ்ட் ஒரு 5000 பேரை ரெக்ரூட் பண்ணிட்டு அவங்க ஒரு 1.5 வருஷம் ஓட்டுறது. அப்புறம் இந்த 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 5000 பேருக்கு உண்மையாகவே ஒழுங்கான வேலைகள் இருக்காது. இதுதான் இந்த கோவிட் பீரியட்லலாம் நிறைய பேர் வந்து லைஃப் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து கோப்பி குடிச்சிட்டு 2 பொத்தான் அமைக்கிட்டு வீடியோ போட்டே இருப்பானுங்க. அந்த கும்பல் தான் வேணுங்க. இப்போ இவனுக்கு உண்மையாக ப்ராப்பராக ஜாப் ஒன்று இருக்காது. பட் சின்ஸ் தீஸ் கம்பெனிஸ் ஆர் என்ஜாயிங் சர்டன் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ், இந்த ஆக்களை ஹையர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அந்த க்ரோத்தை காட்டுறதுக்கு. அப்போ ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு ஏதாவது ஒரு பாயிண்டில் ஒரு குவார்ட்டரில் குறையுதா இருந்தால் ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி ஸ்டாக் ஹோல்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு டக்குன்னு ப்ராஃபிட் காட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த அவ்வளோ பெரிய வேலையை விட்டு நடக்குவாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ இவங்க கிட்டத்தட்ட இவங்களோட இந்த ப்ராஃபிட் லாஸுக்கான ஒரு இன்சூரன்ஸாக எம்ப்ளாயிஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு மதிப்பில்லை. காரணம் என்னது, ஒருத்தனை ஃபயர் பண்ணுறது லேஸ் ஆயிடுச்சு. அதோட நீங்கள் சொல்கிற அந்த ஆஸ்பெக்டில் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபைனான்ஷியல் ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்க்க போகிறதுக்கு முன்னுக்கு பெரிய லே ஓவர் ஒன்று நடந்திருக்குங்கிற இடத்துல அவனுங்கட ஏஜிஎம்மோ இல்லாட்டி மீட்டிங்கில் வரேன் பெருசாக இதுகளை பற்றி பேச வர மாட்டேன். ஏன்னா 30 பேர் 40 பேர் நீ பண்ண வேண்டியது பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. லே ஓவர் பண்ணியிருக்கிறானுங்கன்னு அடிவானுங்க, சீரியஸ் ஆக்ஷன் ஒன்று எடுக்கிறானுங்க, கேமு தான் இறங்கி இருக்கிறானுங்க அப்படின்னு அதுக்கு பலிகடாவாக கொடுக்குறாங்க. ஆனால் அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இன்டர்நெட்லாம் இல்லாத ஒரு காலத்தில் ஒரு கம்பெனி 100 பேரை வேலை விட்டு விளக்குதா இருந்தால் அது ஹியூமன் காஸ்ட் எவ்வளோ பெருசு, அந்த 100 பேர் ரிப்ளேஸ் பண்ண முடியுமா அவங்களால? இப்போ அப்படி இல்லை. அப்போ அப்படி செய்யவே மாட்டானுங்க, அந்த மாதிரி முடியாது. அதுதான் விஷயம். அது இந்த ரஜினிகாந்த் அந்த படங்களில் ஃபேக்ட்ரியில் இருக்க 100 பேரை விளக்குற மாதிரி அவர் போராட்டம் மாதிரி அந்த மாதிரி சீன்கள். அது யூனியனைசேஷன், அது வேற மேட்டர். ஆனால் கம்பெனிஸுக்கே அந்த ஐடியா வராதுன்னு சொன்னால் ரெக்ரூட்மெண்ட் அவ்வளோ கஷ்டம். அது ஓவர்நைட்டில் செய்யக்கூடிய வேலை ஒன்றும் இல்லை, ஒரு நாள் இல்லை. சரியா, அதுதான் விஷயம். ப்ளஸ் அந்த டைமில் அந்த அளவுக்கு பெரிய கம்பெனிஸும் இருக்கல. 10,000 பேர் 20,000 பேர் உலகம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற கம்பெனிஸும் இருக்கல. இது எல்லாமே எங்களுக்கு புதுசு. ஆஸ் அ ஸ்பீஷீஸ் ஒரு உயிரினமாகவே நாங்கள் ரொம்ப புதுசாக ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண எங்களுக்கு தெரியல. அண்ட் வி ஆர் நாட் டூயிங் அ குட் ஜாப் ஆஃப் இட். ஸோ ஆக மொத்தத்தில் முதல் இணையம் என்பது ஒரு மாயக்கண்ணாடி அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை, ஆதியில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, அப்படியா இப்போ பாதிடும், இணையம் என்பது மாயக்கண்ணாடி அது ஒளி பலரும் முன்னாடி என்னமோ அப்படி ஒரு பாட்டு. நிவேதன்னா இப்போ பாதி கண்ணி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரின் நிவேதம் நீங்கள் இல்லைனாலும் பல முறை அவரை பற்றி ரெஃபர் பண்ணியிருக்கோம், கல்வி ஊற்றிருக்கோம். அவரோட ஆவியாவது இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கு, அவரோட எனர்ஜி ஆரா இங்கே இருக்கும், கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறோம். பட்டு இணையம் ஒரு பெரிய உபயோகத்துக்குரிய பொருளாக ஆரம்பித்து உபத்திரமாக போய்கொண்டிருக்கிறது. அது இணையத்துக்குள்ளே மட்டுமே கும்மி அடித்தா கூட பரவாயில்ல, நிஜ வாழ்க்கையும் பாதிக்க தொடங்கிடுச்சுங்கிறதுனால ஐ எம் நாட் என்டையர்லி ஷூர் ஹவ் டு ஃபீல் அபவுட் திஸ். வில் சி, பார்ப்போம். சரி, ரைட்டு, ஓகே, ரைட். நன்றி. வணக்கம் சதீஷ். நிவேதன் உங்களை மனசில் நினச்சி முடிக்கிறோம்.